என்னோடு சேர்ந்து இந்த 2 வசனங்களை நாம் கவனிக்கிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 ஆகிய வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே 1098ஆம் பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை நீங்கள் புதிதாக இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை உங்களுக்கு பைபிள் புதுசா இருக்கும்னா, சிலருக்கு இந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். நல்லா அப்படி இருக்கும்னா, பேப்பர் ஒட்டி இருக்கும்னா உங்களுக்கு பக்கத்தை சொல்றேன். 1098வது பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே பயணிக்க போகிறோம். வசனத்தினாலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார், வசனத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிற ஸ்தலம் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற ஸ்தலமாக்கும். அல்லேலூயா. இந்த இடம் மட்டும் வந்த எவரையும் கர்த்தர் இன்றைக்கு வெறுமையாய் அனுப்பவே மாட்டார், வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நின்ற போது இந்த வேத பகுதிகளுக்கு நேராக கர்த்தர் என் கவனத்தை திருப்பி சில காரியங்களை தரிசனமாய் நம்மோடு இடைபடும்படிக்கு விரும்புகிறார். சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, சிலருடைய குடும்பத்தை இன்றைக்கு கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. திரும்ப கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை தந்துதான் கர்த்தர் நம்மை அனுப்புவார். செய்தியின் முடிவிலே கடைசி 15 நிமிடங்கள் ஜெப நேரமாக இருக்கும். என்ன ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 12:45க்கு செய்தியை முடிப்பேன். கடைசி 15 நிமிடங்கள் குடும்பமாக நின்று ஜெபிக்க போகிறோம். ஆமா, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வட்டமா நின்று கணவன் மனைவி பிள்ளைகளாக கரம் கோர்த்து நின்று கடைசி 15 நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தரே உங்களை இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் 100க்கு 100 சொல்ல முடியும். நீங்கள் இந்த சபையின் விசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை இந்த விசேஷித்த கூட்டத்திற்கு வந்தவர்களாக இருக்கலாம். whoever you might be, நீங்கள் எவராக இருந்தாலும் இந்த பீடத்தில் இருந்து தேவ ஊழியனா என்னை அனுப்பினார், என்னை அபிஷேகித்து நிறுத்தி இருக்கிறார். வார்த்தையின்படி சொல்லுகிறேன், இன்றைக்கு சில மாற்றங்கள் சம்பவிக்காமல் நம்மை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போக மாட்டார். குறிப்பாய் உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு மாற்றத்தை சம்பவிக்காமல் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு போக மாட்டார். நம்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். தெய்வ நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். நிறைய நம்ம உள்ள பயணிக்க வேண்டி இருக்குது. சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிங்க. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்திய சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அழகான வேத பகுதி. நீங்க என் கூட சேர்ந்து சத்தமா வாசிக்கணும்னு விரும்புறேன். அல்லேலூயா. ஆமா, என் கூட சேர்ந்து சத்தமா வாசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு உள்ள போகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உள்ள போன சாப்பாடு செரிமானம் ஆகட்டும் ஆண்டவரே. வாசிக்காம டிமிக்கி கொடுக்கிற உங்களுக்கு உள்ள போனது வெளியே வந்துரட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்ப வாசிப்பீங்க பாருங்க. என் கூட சேர்ந்து சத்தமா வாசிக்கிறீங்களா? சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். இந்த வார்த்தையை தான் ஆவியானவர் முக்கியப்படுத்துகிறார். மாறி போகும். உங்க பைபிள்ல நீங்க குறிக்கிற வழக்கம் இருக்குமானால் குறித்துக் கொள்ளுங்கள். அல்லது அந்த வாக்கியத்தை தனியா டைரியில எழுதுற பழக்கம் இருக்குமானால் டைரியில எழுதுங்க. மாறி போகும். கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் விரிவாக்கி காட்டுறாரு. ஆமா, அது அப்படியே விரிவாக்கி காட்டுறாரு. இத சபைக்கு சொல்லு. மாறி போகும், மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகம்
7வது அதிகாரம் அதனுடைய 2வது 3வது வசனத்தையும் கவனித்து விடுங்கள். சகரியா 7ஆம் அதிகாரத்தின் 2வது 3வது வசனங்கள். பைபிளை பார்க்குறீங்களா? சிலர் என்ன பார்க்குறீங்க? தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. 1-2 பேர் என்னைய பார்க்கீங்க, பைபிள் இல்லாம வந்திருக்கிய போல இருக்கு. தக்க தண்டனை வழங்கப்படும். ஆமா ஆமா, தோத்திரம். சும்மா சர்ச்சுக்கு பைபிள் இல்லாம டைரி இல்லாமலாம் வரக்கூடாது. ஐயோ, நான் நேற்று நைட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். ஆனா இது லைவ்ல போறதுனால இன்னும் நல்லா இருக்கும். தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, எப்படின்னா நான் போன உடனே சொல்லுவேன், ஒரு டைரி கொண்டு வாங்க, ஒரு பேனா கொண்டு வாங்க, எழுதுங்க அப்படின்ட்டு. அப்படியே கீழ்ப்படியாதவங்களுக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போயிருது. என்னன்னா, இவங்க இனி வாழ்நாள் முழுக்க எழுதாது இருப்பார்களாக. ஆமா, படிக்கிறது, நான் பைபிள்ல சர்ச்சில் வந்து பைபிள் படிக்காட்டா படிக்கிறது மறந்து போயிடும். சர்ச்சில் வந்து எழுதாட்டா எழுதுறது மறந்து போயிடும். இது சாபம் அல்ல, ஆசீர்வாதம். கீழ்ப்படியாதவனுக்கு என்னத்துக்கு ஆசீர்வாதம்னு கேட்கேன்னா, ஹலோ, சிலர் முறைக்கிறீங்க, என்னைக்கு தானே வந்திருக்கீங்க, நீங்க 2 நாளும் வரல, ஒரு 3 செய்தியை விட்டுட்டீங்க, நல்ல வேளை லைவ்ல இல்லை, இருந்திருந்தா வீட்டில் இருந்தே பார்க்கணும், சப்பக்கட்டு கட்டியிருப்பீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அப்போ ஆலயத்துக்கு வரும்போது நல்ல பைபிள் கொண்டு வரணும், நல்ல டைரி கொண்டு வரணும், நல்ல பேனா கொண்டு வரணும், எழுதி வைக்கணும். ஸ்தோத்திரம். வசனங்களை எழுதி வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் 5 ஆண்டுகளில் சபை மூலம் ஒரு உதவி ஊழியராக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஆமீனே சொல்ல மாட்டேங்காங்க ஆண்டவரே, நம்பவே இல்லை போல இருக்கு ஆண்டவரே இவங்கெல்லாம். ஆமா, தோத்திரம், அல்லேலூயா. நல்ல தேவ வார்த்தைகளை எழுதணும், வீட்டில் போய் அவைகளை தியானிக்கணும். நான் எதில் கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைச்சு அர்ப்பணித்திருந்தா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். என்ன சரி, இப்போ சகரியா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தர் நல்லவர். 2வது 3வது வசனங்களை கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியர்களிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சரேத்சேரும் ரெக்கமெலேக்கும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். பாருங்க, ஆலயத்துக்கு 2 பேர் போகிறாங்க, ஒரு கேள்வியோடு கூட ஒரு முடிவு தெரிய வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு போகிறாங்க. இங்க பாருங்க, ஆலயத்துக்கு எப்ப வந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வரணும். ஆமென் சொல்லுகிறவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அமைதியா இருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, நீங்க எப்படி இருந்தாலும் வசனம் உள்ள போது கிரியை செய்யுது. ஆலயத்துக்கு எப்ப வரும்போதும் நம்முடைய காரியங்களுக்கு முடிவு தேவ சமூகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆலயத்துக்கு 2 பேர் வர்றாங்க. ஸ்தோத்திரம். சரேத்சேரும் ரெக்கமெலேக்கும் வர்றாங்க. என்ன கேள்வியோடு? ஐயா, நாங்க பல வருஷமா இந்த 5வது மாசம் உபவாசம் இருந்துட்டே இருக்கிறோம், 5வது மாதந்தோறும் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த உபவாசத்துக்கு முடிவு வராதா? இந்த காத்திருப்புக்கு முடிவே வராதா? இந்த எதிர்பார்ப்புக்கு முடிவே வராதா? கர்த்தர் எங்கள் காரியங்களை கரத்தில் எடுக்க மாட்டாரா? தேவன் இந்த விஷயத்தில் ஒரு முடிவு தர மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியனாகிய சகரியா தீர்க்கதரிசி மூலம் வார்த்தை பிறந்து 8ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், 4ஆம் மாத உபவாசம், 5ஆம் மாத உபவாசம், 7ஆம் மாத உபவாசம், 10ஆம் மாத உபவாசம். இந்த 4 மாத உபவாசங்களும் பண்டிகைகளாக மாறி போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பண்டிகைகளாக மாறி போகும். இந்த 32வது ஆண்டு சபை நாளில் கூடி வந்திருக்கிற இந்த திருச்சபை, இந்த சபையின் ஜனங்களை பார்த்து பரலோக தகப்பன் சொல்லுகிறார், உங்கள் இத்தனை ஆண்டு கால உபவாசங்கள் இனி பண்டிகைகளாக மாறப்போகிறது. ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் உபவாசித்து காத்திருக்கிறீர்கள். 1 நாள் 2 நாள் அல்ல. நான் வேதத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்த போது 70 வருஷம் பாபிலோனில் உபவாசம் இருந்தார்கள். 70 வருஷம் பாபிலோன்ல உபவாசம். இந்த 4 மாதங்களும் பாபிலோனில் இருந்த 70 வருடங்கள் உபவாசித்தார்கள். பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வந்து இந்த அதிகாரத்தின்படி
சரியாக 14 ஆண்டுகள் ஆகிறது. 14 long years, 14 ஆண்டுகள் ஆகிறது. இங்கேயும் உபவாசம் தொடருகிறது. பாபிலோனிலும் உபவாசம், எருசலேமுக்கு திரும்பி வந்து உபவாசம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்கிற கேள்வியோடு வந்த ஜனத்திற்கு பரலோகம் ஒரு பதில் கொடுக்கிறது. உங்கள் உபவாசங்கள் பண்டிகைகளாக மாறி போகும். கர்த்தருடைய ஊழியனாய் இந்த பீடத்தில் என்னை அழைத்து வந்து நிறுத்தி இருக்கிற தெய்வம் தந்த அபிஷேகத்தின்படி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, இந்த சத்தத்தை நேரலை வாயிலாக கேட்கிற நீங்கள் எவரானாலும் பரலோக தகப்பன் இன்னைக்கு பகல் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் நீண்ட கால உபவாசங்களுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் காலம் வந்தது. நீண்ட கால உபவாசம். இன்னைக்கு பகல் உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திற்காக ஒரு நீண்ட உபவாசத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அந்த கண்ணீருக்கு பதிலான களிப்பை கர்த்தர் தரும்படியான வேளை வந்தது. ஹல்லேலூயா. உங்கள் நீண்ட கால உபவாசம், நீண்ட கால காத்திருப்பு, நீண்ட கால கண்ணீருக்கான பலனை தெய்வம் தருகிற காலம் வந்தது. நான் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். 4ஆம் மாத உபவாசமும் 5ஆம் மாத உபவாசமும் 7ஆம் மாத உபவாசமும் 10வது மாத உபவாசமும் பண்டிகைகளாக, நல்ல பண்டிகைகளாக சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு பகல் நம்மோடு பேச விரும்புகிற செய்தியின் தலைப்பு மாறாதவை மாறும். மாறாதவை மாறும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மாறாதவை மாறும். நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் என் கூட சேர்ந்து தலைப்பை ஒரு தடவை சத்தமா சொல்லிருவீங்களா? மாறாதவை மாறும். உங்க வலது பக்கமோ இடது பக்கமோ இருக்கிற 2 பேர்ட்டையும் சொல்லணும்னு பார்த்து சொல்லுங்க, மாறாதவை மாறும். சொல்லிருங்க, மாறாதவை மாறும். ஆண்டவரே, சொன்னவங்களுக்கு மட்டும் மாறட்டப்பா, சொல்லாதவங்களுக்கு மாறாமலே இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க, இன்னும் 2 பேர்ட்ட சொல்லுங்க, மாறாதவை மாறும். மாறாதவை மாறும். மாறாதவை மாறும். மாறாதவை. ஆமா, எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? 2 பேர்ட்ட. என்ன, நான் எத்தனை தடவை சொன்னேன்? 4 தடவை சொன்னேன். நம்மகிட்ட இருக்கிற சேட்டையே அதுதான் பாருங்க. இன்னும் 2 தடவை சொன்னா கொஞ்சம் பின்னதான் திரும்பி சொல்லுவோமே, கொஞ்சம் முன்னதான் எட்டி சொல்லுவோமே. நினைக்க மாட்டேங்க பத்திகளா? விட மாட்டேன், உங்களை சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். சிலர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிய, எழுப்பி இங்க விட்டு அவ்வளவு பேருக்கு கையை கொடுத்து சொல்ல வச்சு போடுவேன். என்ன, ஆளையும் சைஸையும் போட்டு வித்தியாசமா எடை போட்டுறக்கூடாது. இப்போ சொல்லுங்க, நான் சொல்ற வரைக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் புது நபர் கையை பிடிச்சு சொல்லணும்னு தோத்துறோம். சொல்லாதவங்களை இழுத்து கொண்டு வெளியே விட்டுருவேன் அல்லது மேடையில் விட்டுருவேன். பிரசங்க முடிகிற வரைக்கும் என்கிட்ட நிக்க வேண்டி இருக்கும். சொல்லிருங்க, மாறாதவை மாறும். ஆமென். மாறாதவை மாறும். சொல்லிருங்க, மாறாதவை மாறும். மாறாதவை மாறும். ஐயா, திரும்பினீங்கன்னா முதுகு வலி சுகமாகும், திரும்பலன்னா சுகமாகாது. திரும்பி சொல்லுங்க, மாறாதவை மாறும். கொஞ்சம் முன்ன வந்து சொன்னீங்கன்னா வாழ்க்கையில முன்ன வரலாம். இருந்தீங்கன்னா அங்கேதான் இருப்பீங்க. தம்பி, உனக்கு தான் இருந்தன்னா அங்கே இருப்ப. சொல்லிரு, 2-3 பேர்ட்டையாவது சொல்லிரு, மாறாதவை மாறும். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென். கர்த்தர் இன்றைக்கு இந்த 32வது சபை நாள்ல சபைக்கு சொல்றாரு, மாறாதவை மாறும். பாஸ்டர், இதுவரைக்கும் எதெல்லாம் மாறலையோ அதெல்லாம் மாறும். ஊழியத்துல மாறும், ஜீவியத்துல மாறும், ஆவிக்குரிய அனுபவங்கள்ல மாறும், பிரதிஷ்டையில மாறும், அர்ப்பணிப்புல மாறும், அபிஷேகத்துல மாறும். நம்புறவங்க கரங்களை தட்டி மாறாதவைகளை மாற்றுகிற கர்த்தர் இந்த பகல் எங்கள் நடுவில் எழுந்தருள் இருக்கிறீர். நல்ல நல்ல ஆவியில முழு பலத்தோடு. Thank you Lord, you are changing the things are unchanged. இதுவரை மாறாதவைகளை மாற்றுகிறமுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரகலதன ரபனி ஹந்தன ரபனி அத்தல ரபோ. நல்ல நல்ல முழு பலத்தோட, முழு பலத்தோட, முழு பலத்தோட. பிரதர், அவிசுவாசப்படாதீங்க. பரலோகம் இன்னைக்கு பிரகடனப்படுத்துது.
கர்த்தர் இன்னைக்கு பகல் சபைக்கு சொல்லுகிறார், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, தலைமுறைகளுக்குள்ள மாறாதவை எல்லாமே மாறும், மாறும். ஆமென், மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்கு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி வேகமா பிரசங்கம் பண்ணவும், பிரசங்கத்தின் இடையே ஜெபம் பண்ணுவோம். தோத்திரம். எதெல்லாம் ஆவியானவர் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் இன்னைக்கு செய்ய போறோம். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. உள்ள இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க, வெளியே எழும்பி போக முடியாது. அதனால வெளியே போற வரைக்கும் நான் என்னெல்லாம் சொல்றேன்னு அதுக்கெல்லாம் இணங்கி வந்துருங்க. நீங்க இணங்கி வரலன்னா நான் இறங்கி வருவேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 3 காரியங்கள் தெய்வம் எனக்கு சொல்லி அதை இன்றைக்கு பகல் சபையோடு பேசும்படி எனக்கு சொல்லி இருக்கிறார். மாறாதவை மாறும். சத்தமா இன்னைக்கு தலைப்பு என்ன? இது இன்னைக்கு தலைப்பு மட்டும் இல்லை, இன்னையிலிருந்து இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகுது. மாறாதவை மாறும். மாறாத மனிதர்களை மாற்றுவார், மாறாத சூழ்நிலைகளை மாற்றுவார். மாறாதுன்னு நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அதுல இந்த பகல் முதற்கொண்டு மாற்றங்கள் சம்பவிப்பதாக நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இந்த அதற்கான கிருபைகளை, அதற்கான மகிமையின் ஆமென் தொடுதலை இன்னைக்கு தந்து கர்த்தர் அனுப்புவார். இதுவரை மாறாதவை இன்று முதல் மாறப்போகிறது. மாறாத கணவர், மாறாத பிள்ளைகள், மாறாத தொழில், ஸ்தோத்திரம், மாறாத ஆமென் பொருளாதார கட்டு, மாறாத வியாதி, மாறாத பிரிவினை இயேசுவின் நாமத்தில் மாறும். ஆண்டவர் எனக்கு சொல்லி இன்னைக்கு பகல் இந்த பீடத்தில் நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சொல்லி நிறுத்தி இருக்கிறார். அதுவும் எப்படி மாறுமான்னு தெரியுமா? ஒரு 84 வருஷமா வராத மாற்றத்தை கர்த்தர் தருவேன் என்று சகரியா மூலம் சொன்னது போல இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உங்க குடும்பத்துல 2 தலைமுறையா நடக்காத ஒரு மாற்றத்தை உங்க தலைமுறையின் காலத்துல கர்த்தர் நடப்பிக்க விரும்புகிறார். ஹே லந்துரபா நிமக்கரபா ஹபலஷ்யந்தலதரபா. 2 தலைமுறையா நடக்காத ஒரு மாற்றம். சில குடும்பத்துல 70 வருடங்களாக, ஆமென் 80 வருடங்களாக, நான் சொல்லுகிறேன், உங்க தகப்பன் காலத்தில், உங்க தாத்தா காலத்தில் 2 தலைமுறையாக வராத ஒரு மாற்றத்தை இந்த காலத்தில் உங்க மூலமா உங்க வாழ்க்கையில தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அபிஷேகத்தோடு பெற்றுக் கொள்ளுகிற ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அனுபவமாக்குகிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அக்கினியாய் சிலர் மேல விழுகிறது. அது நிறைவேறுகிறபடியால் ஸ்தோத்திரம், நிறைவேறுகிறபடியால் ஸ்தோத்திரம். சிலரை தலைமுறை கட்டுகளில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்குகிறார். தலைமுறை வியாதிகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். தலைமுறை தரித்திரத்தில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே receive that. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. 2 தலைமுறையா கட்டப்பட்ட சில கட்டுகள் இந்த பகல் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். சில வியாதிகள் நீங்குகிறதே. லிரோ தெரேகே ஷெகெதரே லினேமே ரியாந்தனமா ரஹமத்தியா கலரபா. எழும்ப முடியாத சில குடும்பங்கள், 2 தலைமுறையாய் முடக்கப்பட்ட குடும்பங்கள், அடக்கி வைக்கப்பட்ட குடும்பங்கள் இப்போ 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 இறங்குகிற பரலோக வல்லமையினாலே, இறங்குகிற பரலோக மகிமையினாலே you've been delivered. விடுவிக்கப்படுகிறீர்கள், விடுவிக்கப்படுகிறீர்கள், விடுவிக்கப்படுகிறீர்கள். முதரகா ரியமஹந்தலா லுபரஹத்தலரபா ரிகலதரபா. ஆண்டவர் இன்னைக்கு பகல் பீடத்திலிருந்து தெளிவாய் சொல்லுகிறார், உன் தலைமுறை விடுதலை பெறக்கூடிய தலைமுறை, உன் தலைமுறை விடுதலை பெறக்கூடிய தலைமுறை. 2 தலைமுறையா தொடர்ந்து வருகிற சில பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், பிரிவினைகள் உன் தலைமுறையில இல்ல, உன் தலைமுறையில இல்ல.
லிபரோகோத்தியா கேனேமே ஷெக்கெரேயாந்தெகலரே ஹன்மர ஹகதனமா ஷீகதரியல் கரெபனிகத்தலரபோ மக்கத்தலரபா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நான் இந்த தேவ பிரசன்னத்தில் இருந்து இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன். உங்கள் முந்தின 2 தலைமுறைகளில் நடக்காத ஒரு மாற்றத்தை உங்க தலைமுறையில் கர்த்தர் நடப்பிக்கத்தான் போகிறார். இன்னைக்கு பகல் முதல் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் அதை ஆக்டிவேட் பண்ண தொடங்குகிறார், செயல்படுத்த தொடங்குகிறார். வசனம் வரும்போது கர்த்தருடைய கரமும் வரும், வார்த்தை வரும்போது கரமும் வரும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் இன்னைக்கு பகல் முதல் இதுவரை இல்லாத தேவ கரத்தின் செயல்பாட்டை காண்பீர்களாக, காண்பீர்களாக, காண்பீர்களாக. ஸ்தோத்திரம். காண்பீர்களாக, காண்பீர்களாக. ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பிரசங்கிக்க வேண்டும். 1, உருக்குலைக்கப்பட்டவைகளில் ஓர் மாற்றம் வரும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது அப்படியே சொல்றேன். என்ன எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்க, ஆமென். எழுதாதவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்க. உங்ககிட்ட கேட்பேன். ஸ்தோத்திரம். சும்மா இருந்துட்டு போயிட முடியாது. இன்னைக்கு வசமா மாட்டினீங்க, கேட்பேன். கேட்கும் போது சொல்லணும். சொல்லலன்னா என் கூட கூட்டுட்டு போயிருவேன். அடுத்து எனக்கு 2 வாரம் தொடர்ந்து கூட்டம் இருக்கு. கூட பேக் தூக்க ஆளு வேணும். தொத்துறோம், தூக்கிட்டு போயிருவேன். பதில் சொல்லாத எல்லாரும் இன்னைக்கு மாட்டினீங்க. என்ன நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். 1 சொன்னேன், உருக்குலைக்கப்பட்டவைகளில் ஓர் மாற்றம் வரும். எல்லாரும் சொல்லிருங்க வாய் திறந்து, உருக்குலைக்கப்பட்டவைகளில் ஓர் மாற்றம் வரும். 2வது, உன் எல்கைகளுக்குள் ஓர் மாற்றம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, உன் எல்கைகளுக்குள் ஓர் மாற்றம் வரும். ஸ்தோத்திரம். 3வது, உன்னுடையவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நான் உண்மையிலே ஆவியில கழிகூர்ந்து சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நான் முதல்ல சொன்னேன், உருக்குலைக்கப்பட்டவைகளில் ஓர் மாற்றம் வரும். 2வது, உன் எல்கைகளுக்குள் ஓர் மாற்றம் வரும். 3வது, உன்னுடையவர்களுக்குள் ஓர் மாற்றம் வரும். எழுதிட்டீங்களா? ஆமா. வேகமா நம்ம குறிப்புகளுக்குள்ள பயணிக்கிறோம். நிறைய வசனங்களை பார்க்க போறோம். வசனத்தை பார்க்கும் போதே அதுக்குள்ள என்ன வெளிப்பாடு இருக்கோ பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்குள்ள என்ன கிருபை இருக்குதோ பெற்றுக்கொள்ள போகிறோம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உருக்குலைக்கப்பட்டவைகளுக்குள் ஒரு மாற்றம். நம்ம வாசித்தோமே இந்த சகரியா 8ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு 4 மாசம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? உபவாசமா. ஆனா 12 மாசமும் உபவாசம் இல்ல. 12 மாசமும் உபவாசம் இல்ல. வருஷத்துல 12 மாசம் உண்டு. ஆனா அந்த 12 மாசத்துலயும் ஒரு 4 மாசம் மட்டும் உபவாசமா. எந்த மாசம்லாம்? சத்தமாய் தான் சொல்லுங்களேன். 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம். இந்த இடத்துல ஏன் ஒரு 4 மாசத்தை மட்டும் கர்த்தர் முக்கியப்படுத்திருக்காரு? நமக்கு என்னைக்காவது கேள்வி எழும்பி இருக்குதா? பல முறை சகரியாவை படிச்சிருக்கிறோம்ல. ஆனா ஏன் ஆண்டவர் 4ஆம் மாசம் உபவாசம், 5ஆம் மாதம் உபவாசம், 7ஆம் மாதம் உபவாசம், 10ஆம் மாதம் உபவாசம்னு சொல்லியிருக்காரு? பொதுவா உபவாசம்னா 12 மாசம்ல சொல்லியிருக்கணும். Then why God is just pointing out these 4 months? ஏன் இந்த 4 மாசத்தை மட்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்? என்னைக்காவது யோசித்தோமா? சந்தேகம் வந்துச்சா? கேள்வி வந்துச்சா? நீங்க ஒரு மாதிரி என்னைய பார்க்குறீங்க. தோத்துறோம். ஆமா, நாங்க சகரியாவையே படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி தெரியுது. நீங்க அப்படி இல்லை. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு கீழே நீங்க இல்லை. ஆனாலும் படிச்ச மாதிரி காட்டிக்க கூடாது. இவர் பைபிள் காலேஜில் வேற பாடம் எடுக்காராம், ஏடா கூடமா கேள்வி கேட்பாரு அப்படின்னு நீங்க முழிக்கிறது தெரியுது. தோத்துறோம். அல்லேலூயா. உங்களை பயங்காட்டுறது கேட்கல, யதார்த்தமாவே கேட்குறேங்க. ஏன் இந்த 4 மாதத்தையும் தெய்வம் நமக்கு இங்க காண்பித்து கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த 4 மாதமும் இவர்களுடைய வாழ்க்கை உருக்குலைக்கப்பட்ட மாதம்.
இவர்களுடைய ஜீவியம் உருக்குலைக்கப்பட்ட மாதங்களாக்கும் இந்த 4 மாதங்களும். என்ன நடந்துச்சு? 2 ராஜாக்கள் 25 அதிகாரத்துக்கு வாங்க. என்ன என் கூட உங்க வேதாகமத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25 அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆண்டவரே, வேதாகமத்தை திருப்புகிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில இப்போ ஒரு திருப்பு முனை வரட்டப்பா. திருப்பாத சோம்பேறிகளுக்காக செபிக்கிறேன். இவர்கள் திருப்பும்படி ஒரு திருப்பி விடுங்க ஆண்டவரே இவங்களை. சரி, எடுங்க. எப்படியாவது உங்களை பைபிளை திறக்க வைக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. எதை சொல்லியாவது என்ன அதையாவது நமக்கு காரியம் ஆகணும். உங்களை பைபிளை திறந்து வசனத்தை பார்க்க வைக்கணும், அவ்வளவுதான். பயமுறுத்தியோ, ஆமா, உங்களை பாசத்தை காட்டியோ தோத்துறோம். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? நம்ம இந்த 2 ராஜாக்கள் 25 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா படிக்கணும். என்ன, முழுசா படிக்கணும். முழுசா படிச்சீங்கன்னா தான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல படுத்தா தூக்கம் வரும். என்ன, ஆமா, இதெல்லாம் ஹோம்ஒர்க்குங்க. ஆமா, அந்த 2 ராஜாக்கள் 25 அதிகாரத்தை போய் மத்தியானம் கூட்டம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் தூங்க முன்னாடி அப்படியே சேரில் உட்காந்தோ முழங்கால் படிக்கிட்டோ இந்த 25 அதிகாரத்தை படிச்சிட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே நல்ல தூக்கம் வரும். நான் மத்தியானம் தூங்க மாட்டேன் பாஸ்டர், இப்போ ராத்திரின்னா தூங்க விட்டுருவார் நினைக்கிறீங்களா? இதை படிக்கிற வரைக்கும் தூங்க விட மாட்டார். தோத்துறோம். அல்லேலூயா. அதனால படிச்சிடணும். எனக்கு இந்த சின்ன சின்ன ஜெபம்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட ஜெபம் விசுவாசிகளுக்கு பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்புறது எனக்கு அலாதி பிரியம். அல்லேலூயா. நீங்க பாஸ்டர் ராத்திரி தூக்கம் வரலன்னா நான் டக்குன்னு சொல்லுவேன், 2 ராஜாக்கள் 25 படிக்கல போல இருக்கு அப்படின்னு. சிலர் என்ன சொல்றதுன்னா 2 ராஜாக்கள் 25 தூக்கணும்னு தூக்கம் வந்துருது பாஸ்டர். பைபிள்னா அவங்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டாம், ஜெபம்னா ஸ்லீப்பிங் சிரப்பாம். ஒரு நிரந்தரமாக ஸ்லீப் ஆக வேண்டியிருக்கும். கவனமாக இருக்கணும். என்ன, பைபிளை தூக்கும் போதெல்லாம் தூக்கம் வருது, ஜெபம்னு தூக்கம் வருதுன்னா தூக்க போகிறாங்கன்னு அர்த்தம். கவனமாக இருந்து நல்ல வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தருவாராக. ரைட், வேகமாக போகுமா? தோத்திரம். ரொம்ப வேகமாக ஓடுது உங்கள் கிளாக்கு. 2 நாளும் ஒழுங்காக ஓடுச்சு, இன்னைக்கு என்னமோ படு ஸ்பீடாக ஓடுது. கடைசி கூட்டம், ஆமாம், சாப்பாடு ஏதோ ரெடின்னு அது ஏதோ அவசரத்தில் நிற்க போல இருக்கு. மெல்ல ஓடுப்பா, நிறைய பேச வேண்டியிருக்கு. தோத்திரம். அல்லேலூயா. ரைட், இப்போ இந்த 2 ராஜாக்கள் 25 அதிகாரத்தை எடுத்து வச்சு இதில் அந்த 4 மாதமும் இங்க இருக்குது பாருங்களேன். இப்போ 1ஆம் வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம். அந்த 10ஆம் மாதத்தை முக்கியமா குறிச்சுக்கோங்க. என்ன, நம்ம சகரியா 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல 10ஆம் மாதம். அந்த 10ஆம் மாதத்துக்கான விளக்கம் இங்க இருக்குது. ஏன் அவர்கள் 10ஆம் மாதம் உபவாசித்தார்கள், 10ஆம் மாதம் என்ன நடந்தது என்கிறதை இங்க நம்ம வாசிக்கிறோம். சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜா பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போன அந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவம் தான் இது. வேதம் என்ன அழகானது பாருங்களேன். சகரியாவில் இருக்கிற வசனத்துக்கு விளக்கத்தை 2 ராஜாக்கள் 25 ஆண்டவர் அவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளில் ஜோடி இராதுன்னு கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒன்னு சொல்லிட்டு நான் அந்த வசனத்தை வாசிடுறேன். பைபிள்ல உங்களுக்கு எந்த பகுதியாவது விளங்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், விளங்கலை புரியலன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியாத ஒரு சத்தியம் உள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எனக்கு புரியாத வேத பகுதிக்குள் நான் அறியாத சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு புரியலன்னு பைபிளே ரொம்ப டஃப்னு நினைக்காதீங்க. பைபிள் ரொம்ப உச்சிதமானது, உன்னதமானது. உங்களுக்கு ஒரு பகுதி புரியலையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு விளக்கி தாரும், அல்லது எங்கள் ஊழியர் மூலம் பேசும். நீங்க கேட்டுட்டு விட்டுருங்க. என்னைக்கு அதை விளக்கி காட்டணுமோ அன்னைக்கு அவர் விளக்கி காட்டும் போது மிரண்டு போயிடுவோம். அல்லேலூயா. ஆமா, வாவ், இப்படிலாம் வசனத்துக்கு விளக்கம் இருக்குதா? அல்லேலூயா. ரொம்ப சூப்பரான ஆண்டவருங்க நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். இப்ப வாசிக்கலாமா? நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கிறீங்களா? மானிட்டர் மட்டும் கொஞ்சம் குறைங்க. ஆமென். விசில் அடிக்குது. ரைட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரைட். விசில் அடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரைட், போதும் போதும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கவனிங்க,
ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 10ஆம் மாதம், 10ஆம் மாதம், இந்த 10வது மாதம் என்ன நடந்ததுதான்? எதிரி வந்து எருசலேமை சுற்றி கொண்டார். எதிரி வந்து எருசலேமை சுற்றினா, முற்றுகை போட்டா, நகரத்தின் வாசல் அடைக்கப்பட்டது. யாரும் வெளியே போகல, யாரும் உள்ள வரல. The doors were closed. வாசல்கள் அடைக்கப்பட்டது. விவசாயம் நடக்கவில்லை, வியாபாரம் நடக்கவில்லை, விழாக்கள் நடக்கவில்லை, எல்லாம் நிறுத்தப்பட்டது, எல்லாம் நிறுத்தப்பட்டது. உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க உள்ள? 10வது மாதம் 9வது வருஷம் 10வது மாதம் உள்ள உட்கார்ந்து இருந்தவன், ஸ்தோத்திரம், ஆமென். 2வது 3வது வசனங்களை பாருங்க. 11ஆம் வருஷத்தின் 4வது மாதம் மட்டும் உள்ளே உட்கார்ந்து இருந்தாங்களாம். எவ்வளவு நாள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க? நீங்கெல்லாம் கணக்குல ரொம்ப புலின்னு கேள்விப்பட்டேன். உங்க பைபிளை பாருங்க. எப்போ எதிரி வருகின்ற முற்றுகை போடுகிறான்? எதுவரைக்கும் முற்றுகை நீடித்தது? 9ஆம் வருஷத்தின் 10ஆம் மாதத்தில் முற்றுகை தொடங்கினது. 11ஆம் வருஷத்தின் 4ஆம் மாதம் மட்டும் எதிரி சுத்தி நிற்கிறான். அப்ப எத்தனை வருஷம் சுத்தி நின்னா? 18 மாதங்கள், 18 months. அப்பா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாத்தான் இப்படி வந்தவனே அப்பால பண்ண அவன் போயிடுவான். அப்படிலாம் போக மாட்டான், அப்படிலாம் போக மாட்டான். அவன் சும்மா போயிடுவான்னு நினைக்காதீங்க. அவன் நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து அப்பால இப்போ சாத்தானே, அப்பால இப்போ நான் ஜன்னல் வெளியே பார்த்துட்டு எங்க ஆள் எப்படி பாட்டு பாடுது பாரு உள்ள உட்காந்து. காலையில டிவி அணைச்சிட்டாக்கும் அடிச்சு பிடிச்சி சர்ச்சை கொண்டு உட்கார வச்சிருக்கேன். இங்க வந்து அப்பாலே இப்போ அவங்க இப்போ மாப்பிள்ளை எப்பாலே வெளியே நிக்கட்டா, ரோட்ல நிக்கிறேன் வந்துரு. முடிச்ச உடனே நம்ம ரெண்டு சேர்ந்து போவோம். விட்ட நாடகத்தை திருப்பி பார்க்கணுமா என்ன? சிலருக்கு உள்ளே சொல்லுவான், உள்ளே பைபிளுக்குள்ள போன வச்சுக்க, அங்கே உட்காந்து சேட் பண்ணு. அந்த அப்பாலே போ, அடேங்கப்பா எங்க ஆளு எப்படி பாடுது பாரு. உள்ளே ஏன் பார்ட்டியா இருக்கான், ஆனாலும் பாட்டு மட்டும் பாடுறான். பாருங்க, பாட்டு பாடுறதுனால பேய் போயிரும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அல்லது அவனை போ அப்படின்னு போயிருவான்னு நினைக்காதீங்க. அவன் அவ்வளவு சீக்கிரத்துல போற ஆள் இல்லை, அவ்வளவு சீக்கிரத்துல போற ஆள் இல்லை. பைபிள்ல ஒரு வசனத்தை காட்டுறேன், ரொம்ப ஆமா ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம், என் கூட திருப்பிக்கோங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 4:13. பிசாசானவன் சோதனையை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். வசனத்தை பார்த்துட்டீங்களா, எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் 82ஆம் பக்கத்தில் இருக்குன்னு. ஆமா, புதிய ஏற்பாட்டில் 82ஆம் பக்கத்தில் இருக்கு. எடுத்துட்டீங்களா தம்பி? அவருக்கு நிறைய கழுத்து உழையுது. நான் வந்து எதுவும் மசாஜ் பண்ணி விடணுமா வேண்டாமே? சரி, ரைட். அப்போ 82ஆம் பக்கத்தில் இருக்கு, பார்த்தீங்களா? எடுத்தீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு. ரைட், இப்போ நிறுத்துங்க. சோதனை எல்லாம் முடிச்சது. யார் ஜெயிச்சா? என்னங்க சந்தேகத்தோட பாக்கீங்க? சோதனையில இயேசு ஜெயிச்சாரா பிசாசு ஜெயிச்சானா? இயேசு ஜெயிச்சார். ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிருக்கணும் பிசாசு? சட்டுப்புட்டுன்னு ஒரு சர்டிபிகேட்டை எழுதி, இன்னாங்க இயேசுநாதரே நீங்க வெற்றி பெற்றீங்க, நான் தோத்துட்டேன், இனிமே வரமாட்டேன்னு தானே போகணும். ஆனா என் பைபிள்ல எப்படி இருக்குன்னா, சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம்னு ஒரு வார்த்தை இருக்கு. உங்க பைபிள்ல இருக்குதா? அது உங்க பைபிள்ல இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குதா? சரி. சில காலம் அவரை விட்டு விலகி போனான். எனக்கு ஒரு கேள்வி எழுப்பிச்சு, அது என்ன சில காலம் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் தேடுனா, ஆங்கில வேதாகமத்தில் எப்படி தெரியுமா இருக்குது? until or another favorable timeனு இருக்குது. அடுத்த தகுந்த வேளை வரும் வரைக்கும் விலகி போனான். அட கள்ள பயல, எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களாவே. நிரந்தரமா போகலையும், இப்போ ஜெயிச்சுட்டு, ஆனா நான் வாசல்ல நிக்கிறேன், அடுத்த தகுந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, அடுத்த தகுந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை விலகி நிற்பான். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? பிசாசை உன்னை கட்டி கொண்டு போய் பாதாளத்தில் போடுறேன். சிரிப்பான், சிரிப்பான். ஏன்னா இது பைபிள் படிக்கிற ஆசாமிகள் செய்கிற வேலையாக்கும். பிசாசை கட்டி கொண்டு பாதாளத்தில் போடுறதுக்கு நமக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல.
நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில அவனை கொண்டு தூதன் தான் கட்டி உள்ள வைக்கணும்னு இருக்குது. அது வரைக்கும் பிசாசுக்கு பூமியில வேலை இருக்கு. நமக்கு ஊழியம் இருக்கோ இல்லையோ, உணர்றோமோ இல்லையோ, அவன் ஊழியத்தை சூப்பரா உணர்ந்து செமையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு 3.5 வருஷம் இந்த பூமியில ஊழியம் செஞ்சார். ஒரு இடத்துலயாவது பிசாசை கொண்டு போய் பாதாளத்துல போட்டாரா? 3.5 வருஷத்துல ஒரு கெட்டி கொண்டு எல்லாம் போட்டிருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவர் கட்டிலாம் கொண்டு போடல, துரத்துனார். இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போச்சு. நமக்கு ஊழியம் வேணுமே. இந்த ஊர்ல அடுத்த ஊர் போனதான் அடுத்த ஊர்ல நமக்கு ஊழியம். புரியல போல இருக்கு உங்களுக்கு. புரியாத வரைக்கும் தோத்துறோம். அதனால அவனை கட்டி கொண்டு பாதாளத்தில் போடுற இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நிறைய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இந்த வேலையை டிவியில செய்வாங்க. அந்த காரணம் ஆவிய உன்னை கட்டி கொண்டு பாதாளத்தில் போடுறேன்னா பிசாசு அவருக்கு பின்னாடி முதுகுல தட்டி கொடுத்து வேதம் அறியாத கூமூட்டை இவனுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டி கொண்டு போடுறது அவனை கட்டலாம். ஆனா பாதாளத்தில் கொண்டு போடுறதுக்கு நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கல? அனுமதி கொடுக்கல. துரத்துன்னு இருக்காரு, எதிர்த்து நெல்லுன்னு இருக்காரு, இடம் கொடாதேன்னு சொல்லியிருக்காரு, அதட்டுன்னு இருக்காரு. அதட்ட சொல்லியிருக்கிறாரு, இடம் கொடாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, எதிர்த்து நிற்க சொல்லியிருக்காரு, துரத்துன்னு இருக்காரு. இந்த நாளை விட அது பெருசா இல்லை. நம்மளை கண்டா அவன் பயப்படணும், அப்படித்தான் கர்த்தர் வச்சிருக்கார். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசு அவனை ஜெயித்த போதும் அடுத்த தகுந்த வாய்ப்பு வருகிற வரைக்கும் நின்னானா. ஐயோ, இயேசுநாதருக்கே அப்படின்னா நம்மளை விட்டு வைப்பானா நினைக்கிய நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தோத்துறோம். ஜெபம் பண்ண தண்ணி வீட்டுக்கு வந்தா பேய் போயிரும். அவன் சொல்லுவான், பேயே வேண்டாம், இந்த பயமே போதும், நீ சும்மா அண்டா கணக்குல தோத்துறோம். அல்லேலூயா. அங்க அண்டான்னா வேறையா? இல்ல, பெரிய பெரிய பாத்திரம் கணக்குல சோமண்ண தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணி அடைச்சிட்டு போய் செவ்வாய்க்கிழமை அங்க போய் ஒரு தபேல அடிக்க பார்ட்டிக்கு முன்னாடி உட்காராது. அதுவும் தபேல அடிச்சு அல்லேலூயா உடனே வல்லமையை இறக்கி உன் பரிசுல இருக்கிறதெல்லாம் உருவி பாஸ்டர்கிட்ட சோமண்ண வந்தா பாஸ்டர் ஒன்றும் பவரா சோமண்ண மாட்டேங்க. பவரா நம்ம செவரில் தள்ளி விட்டு தான் சோம் பண்ணணும். ஒரே தள்ளு போ அப்படின்னு தள்ளி விட்டு தான் ஜெபம் பண்ணணும். ஆமாம், சிலருக்கு பவர்னா அப்படி விழணும் என்றெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் கை வச்சா ஏன் நான் விழமாட்டேக்கேன், எனக்கு யாரையும் விழத்தள்ள தெரியாதுங்க. சிலருக்கு அப்படி. ஆமா, தோத்துறோம். அல்லேலூயா. அப்படியே எங்க வச்சு பார்த்துருக்கீங்களா? சிலர் இப்படியே வச்சு தள்ளுறது தோத்துறோம். நானும் தெரியாம சில கூட்டத்தில், நமக்கு கூட்டம் இல்லைன்னா அந்த கூட்டத்தில் போய் பின்ன உட்காருவேன்னு உட்கார்ந்துருந்தா அந்த பிரசங்கியார் இறங்கி வந்து நம்ம தலையிலும் கையை வச்சு தள்ளுறது. நான் கேட்பேன், பிரதர் விழணுமா? நான் விழுந்துடுறேன். தள்ளாதீங்க, நீங்க கையெடுங்க, நான் விழுந்துடுறேன். ஏன் போட்டு இப்படி தள்ளுறீங்க? அப்படி நெத்தில கையை வச்சு இப்படியே தள்ளிட்டு போற பேர விழத்தனங்க செய்வான். யாருக்கோ தெரியல, ஏனோ இந்த ரூட்டுக்கு வர்றாரு, எவருக்கோ தேவைப்படுது போல இருக்கு. இங்கேயா ஆன்லைன்லயான்னு தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சும்மா மண்டையில கை வச்சு ஆட்களை தள்ளி விட்டு வல்லம் இருக்கிற மாதிரி படம்லாம் காட்டக்கூடாதுன்னு. வல்லம் இருந்தா கர்த்தர் தொடுவார். தொடுறது கர்த்தரா இருக்கணும். தள்ளி விட்டுலாம் நம்ம பெரிய ஆளுன்னு படம் காட்ட வேண்டிய அவசியம். சிலருக்கு அப்படிதான் விழணும். அந்த ஊழியக்காரன் தள்ளி விட்டு கீழே விழுந்தாதான், அப்பா இன்னைக்கு ரொம்ப பவர். பேய நீ விழுந்து எந்திருக்க தெரியுதா? உங்களை சொல்லல, பேய சொன்னேன். நீங்க ஒண்ணு என்ன மேல கோவப்பட்டுறக்கூடாது. என்ன விழுறதுதான் பெரிய அபிஷேகம் நினைக்க கூடாது. வாழ்க்கையின் பிரச்சனைகள்ல நிற்கிறது தான் பெரிய அபிஷேகம். ஆமா, சிலது கூட்டத்துக்கு கூட்டம் விழுது, உருளுது, அப்புறம் பார்த்தா மருந்து எடுத்து வச்சுட்டு குடிச்சிட்டு செத்துடலான் இருக்கேன் பாஸ்டருங்குது. செவுட்டுல விட்டணும் போல இருக்கும். போல்லாத ஆவிய இதுக்கா உளுந்து உருண்டு அபிஷேகத்தில் நிரம்புற? யாருக்கோ தெரியல, ராஜா ரொம்ப ஆழமா டீல் பண்றீரு, விட்டுருங்க, போதும்பா, தோத்துறோம். வீட்டுல ஒரே சண்டை, செத்து பேருவேங்க. இங்க வந்தா ஆவியில நிரம்பி இடிக்குது. அவ்வளவு பெரிய அட்டா பட்டா கட்ட 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 பட்டான்ட்டு. நல்லது, அபிஷேகத்தில் நிரம்புறது குறைவில்லை. இங்க நிரம்புறது பிரச்சனையில நிக்கிறதுக்கு. புரிந்தவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தப்பிக்கொண்டார்கள். அமைதியா இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். தங்களை காட்டி கொடுக்கிறார்கள். பாஸ்டர், அந்த பார்ட்டியை நான் தான், என்னை பத்தி உங்ககிட்ட யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஏங்க, என் சப்ஜெக்ட்ல இது கிடையாது. ஆனா அந்த சப்ஜெக்ட் இங்க வந்திருக்கனால கர்த்தர் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்திருக்காரு. இயேசுவே விடலையாங்க.
நம்மளை விட்டுருவான்னு நினைக்கிறீங்க? அடுத்த தக்க தருணம் கிடைக்கும் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். 9ஆம் வருஷம் 10வது மாதம் பார்ட்டி வந்தது, முற்றுகை போட்டுச்சுது. 11ஆம் வருஷம் 4வது மாதம் வரைக்கும் வெளியே நாக்க தொங்க போட்டு நிற்கான். எப்படியாவது உன் வீட்டு கதவு திறக்கப்படும். நீ என்ன நினைப்ப? இன்னைக்கு எழுப்புதல் கூட்டம் ஒரு 3 நாள் போன உடனே நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்ப. எவ்வளவு நாளைக்கு? நானும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். போனை தொட மாட்டேன், தீர்மானம் நல்லதுதான். எவ்வளவு நாளைக்கு? நானும் வெளியே நாக்க தொங்க. அவன் வெளியே நிற்பாங்க. ஹலோ, வெளியவே நிற்கிறான். 18 மாசமா வெளியே நிற்கிறான். 10வது மாதம் முற்றுகை போடப்பட்ட மாதம். 4ஆம் மாதம் என்ன நடந்துச்சு பாருங்க. 3வது வசனத்தை இப்படி தொடங்குகிறது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்தில் அதிகரித்து, ஸ்தோத்திரம், பட்டணத்தில் ஆகாரம் இல்லாததினால மதிலில் திறப்பு கண்டது. 18 மாசத்துக்கு அப்புறம் வெளியே காத்துட்டு இருந்த எதிரி இப்ப உள்ள நுழைஞ்சிட்டான். எத்தனாவது மாதம்? 4வது மாதம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மாதம்? ஐயோ, சத்தமா சொல்லிருங்க. ஆண்டவரே, சொல்றவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்க. சொல்லிருங்க சத்தமா. ஆமா ஆமா. பக்கத்தில் யாராவது கொஞ்சம் டயர்டானாங்கன்னா ஒரு ஈட்டி கொடுத்து பூஸ்ட் பண்ணுங்க. என்ன நல்லா இருக்கவங்க அப்படி யாராவது ஒரு சின்ன ஒரு அப்படி சாத்தான் பக்கத்தில் ஒரு ஈட்டி குடிங்க. அதுக்கப்புறம் எதுன்னா என்கிட்ட சொல்லிருங்க. தோத்துறோம் 4 மணிக்கு மேல அவங்க என்கிட்ட பேசட்டு, நான் வெளியே போயிருவேன். கவனிங்க. 4வது மாதம் எதிரி உள்ள வந்துட்டான். 18 மாதமா வெளியே நின்னவன் 4வது மாதம் உள்ள வந்துட்டான். 4வது மாதம் நாசங்கள் நேரிட்ட மாதம். நாசங்கள் நேரிட்ட மாதம். ஐயோ, கீழே நடந்த சம்பவத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க. 4வது மாதத்தில் பஞ்சம் வந்தது. 4வது மாதத்தில் பட்டயம் வந்தது. 4வது மாதத்தில் சரி, பரவாயில்ல. 4வது மாதத்துல எதிரி உள்ள நுழைஞ்சிட்டான். பஞ்சம் வந்தது, பட்டயம் வந்தது, படை வந்தது. ஸ்தோத்திரம். அங்க நடந்த சம்பவம் எல்லாம் கீழே படிச்சு பார்த்தா நம்முடைய உள்ளம் பதபதைக்கும் காரியங்கள் நடந்தது. ராஜாவை பிடிச்சிட்டாங்க. ராஜா கண்ணுக்கு முன்னாடி குமாரர்களை வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க. குமாரர்கள் செத்ததுக்கு அப்புறம் ராஜா கண்ணு 2ஐயும் பிடுங்கிட்டாங்க. வெண்கல விலங்கு 2 போட்டு அவனை பாபிலோனுக்கு தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு கொடூரமான காரியங்கள். 4வது மாதம் கண்களில் இரத்த காட்சிகள் தெரிகிறது. கண்களில் கொடூர பட்டயங்கள் தெரிகிறது. கண்ணுக்கு முன்பாக மரணங்கள் நடக்கிறது. 4வது மாதம். சரி, 5வது மாதம் என்ன நடந்தது? 8வது வசனத்திலிருந்து பாருங்க. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலிருந்து பாருங்க. 8வது வசனத்தில் 5ஆம் மாதம் என்ன நடந்தது என்று வேதம் தொடங்கி சொல்லுகிறது, நமக்கு தெளிவாய் கற்பிக்கிறது. எருசலேமுக்கு நெபுசராதான் என்கிற நேபுகாத்நேச்சாருடைய படை தளபதிகளில் ஒருவனாய் இருக்கிறவன் வர்றான். வந்து ஆலயத்தை இடித்து போட்டான், அரண்மனைகளை இடித்து போட்டான், அலங்கத்தை இடித்து போட்டான். ரொம்ப சிம்பிள். 5வது மாதம் எருசலேம் தன் அடையாளங்களை இழந்தது. எருசலேம் தன் அடையாளங்களை இழந்தது. 5வது மாதம் அடையாளங்கள் இழந்த மாதம். 7வது மாதம் என்ன நடந்தது? 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, கவனிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க. சேர்ந்து என் கூட கவனிங்க. 7ஆம் மாதத்தில் ராஜவம்சத்தில் பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடு கூட வந்து கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டான். 7வது மாதம் அந்த எருசலேமில் இருந்த பலவீனப்பட்டவர்கள் கொஞ்ச ஜனங்களுக்கு மேல ஒரு தலைவனை ஏற்படுத்தினாங்க. அந்த தலைவனுக்கு பெயர் கெதலியா. 7வது மாதம் அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் கொன்று போடப்பட்டது. அவர்களுக்கு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் கொன்று போடப்பட்டது. கெதலியாவின் கீழே நம்ம மறுபடியும் துளிர்த்து எழும்பலாம். ஆண்டவர் நம்மை திரும்பவும் வாழ வைப்பார், உயர்த்த
உயர்த்தி வைப்பார் என்று ஜனங்கள் நம்பி இருந்தார்கள். ஆனால் அந்த 7வது மாதத்திலோ ஜனங்களுக்கு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் கொன்று போடப்பட்டது. இப்ப 4 மாசம் என்ன நடந்தது? 10வது மாதம் முற்றுகை போடப்பட்டது. 4வது மாதம் நாசகரமான காரியங்கள் பட்டணத்துக்குள்ளே நடந்தது. 5வது மாதம் எருசலேம் தன் அடையாளத்தை இழந்தது. 7வது மாதம் கொஞ்ச நம்பிக்கையும் கொன்று போடப்பட்டது. இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? ஸ்தோத்திரம். எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் பாபிலோனில் அமர்ந்து இந்த 4 மாதமும் உபவாசம் இருப்பாங்க. ஒவ்வொரு 4வது மாசமும் உபவாசம், ஒவ்வொரு 5ஆம் மாதமும் உபவாசம், ஒவ்வொரு 7ஆம் மாதமும் உபவாசம், ஒவ்வொரு 10வது மாதமும் உபவாசம். பிள்ளைகள் கேட்கும், பாபிலோனில் பிறந்த பிள்ளைகள் கேட்கும், எதுக்கு மம்மி இந்த 4 மாசமும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம்? அப்போ பிள்ளைங்க சொல்லும், பாபிலோன் நம்முடைய தேசம் அல்ல, இப்போ இருக்கிறோமே இது நம்முடைய தேசம் அல்ல, இது நம்முடைய வாழ்க்கை அல்ல, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற. எருசலேம் என்கிற ஒரு பட்டணம் நமக்கு உண்டு, யூதா என்கிற ஒரு தேசம் நமக்கு உண்டு. ஐயோ, நம்ம வாழ்க்கையில நேரிட்ட சில காரியங்களால நம்ம இப்போ பாபிலோன் என்கிற இந்த கொடிய தேசத்துல இருக்கிறோம். நம்மளை எப்படியாவது ஆண்டவர் திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போவதற்காக வாக்கும் இந்த உபவாசம் இருக்கிறோம் என்று வருஷத்தின் 4 மாதங்களும் உபவாசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். சிதேக்கியா ராஜா அரசாண்ட காலத்திலே எரேமியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்போடு பேசினார் தேசத்திற்கு. He warned the people, he warned the king. ராஜாவை எச்சரித்தான், தேசத்தை எச்சரித்தான். ஜனங்களுக்கு தான் எச்சரிச்சு பேசினா அந்த பிரசங்கியாருக்கு பேரு நியாயப்பிரமாண பிரசங்கியாரா? எச்சரிச்சு பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கியாருக்கு பேரு நியாயப்பிரமாண பிரசங்கி. எரேமியா இருந்த காலத்துல வேறு சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பஞ்சம்லாம் வராது, பட்டயம்லாம் வராது, படையெல்லாம் வராது. அவன் எரேமியா ஒரு நியாயப்பிரமாண பிரசங்கி. அவன் பழைய ஏற்பாட்டில் இருந்தே தான் பிரசங்கம் பண்ணுவான். இந்த 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 நவீன தீர்க்கதரிசிகள் நமது ஆண்டவர் தங்கம் ஆண்டவர், நமது ஆண்டவர் தகப்பனை போன்றவர், அவர் நம்மை அழிப்பாரோ. இந்த ஹைபர் கிரேஸ் பேசுற பொல்லாத ஆவி பிரசங்கிகளாக இவனுங்கெல்லாம். இந்த பார்ட்டி அப்பமே இருந்திருக்கு. பஞ்சம் வருவதில்லை, பட்டயம் வருவதில்லை, அவன் நம்மை கர்த்தர் கைவிட மாட்டார், நம்மை அவர் ஒரு முறை ரட்சித்தால் கடைசி வரைக்கும் நடத்துவார். தொலைச்சு விடுவார், கர்த்தர் தொலைச்சு விடுவார். ஹைபர் கிரேஸ் பேசுறவன் பிரசங்கத்தை கேட்டுட்டு மெத்த படிச்ச மேதாவி மாதிரி வந்து ஊழியக்காரங்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்கிடுறது. நான் தைரியமா சொல்றேன், பேசினவன் அவ்வளவு பேர் இன்னைக்கு செதறிட்டு இருக்கான். புரிந்தவர்களுக்கு புரியும். ஆமா, ஹைபர் கிரேஸ் ஒரு முறை அவர் மன்னித்தால் நீ நிரந்தரமாய் மன்னிக்கப்பட்டாய், உன் பாவங்களை அவர் நினைப்பதில்லை, எண்ணுவதில்லை. ஹைபர் கிரேஸ் பேசின அத்தனை பேர் இன்னைக்கு மோதிக்கிட்டு முட்டிக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒருத்தனை ஆளே காணோம். உபதேசத்துல தெளிவில்லாத எல்லாம் இப்படிதான் கடைசியில் முட்டி மோதி நொறுங்கி போய் நிற்கும். நீங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இது லைவ்ல வேற போகுது, இல்லைன்னா யாருன்னு சொல்லிவிடுவேன். சொல்றதுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அதனால அந்த மாதிரி ஆட்கள் பாட்டுகளை பாடுறதே இல்லை, நானும் பாடுறதில்லை. பாடும்போது எனக்கு வேதனையா இருக்கும். பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. சீவியம் சரியில்லையே, சீவியம் சரியில்லையே, ஆள் இப்போ ஊழியத்திலே இல்லையே, எங்க இருக்குன்னு தெரியலையே. அந்த பாட்டை போட்டு பாடி என்ன பிரயோஜனம்? புரிந்தவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு புரியல போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, உங்களுக்கு புரியாத விதத்தில் பிரசங்கம் பண்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை நம்ம மனதில் பதிக்கணுங்க. எரேமியாவின் பிரசங்கங்கள் எச்சரிப்பானதுதான், ஆனால் வரப்போகும் ஆபத்துக்கு தப்புவதற்கு ஏதுவானது. வரப்போகும் ஆபத்துக்கு தப்புவதற்கு ஏதுவானது. கேட்க மனசில்லை, ஜெபிக்க மனசில்லை, மனம் திரும்ப மனசில்லை. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு தலைமுறை ஜெபிக்காமல் விட்டது, ஒரு தலைமுறை ஜெபிக்காமல் விட்டது. அவர்களுடைய 2 தலைமுறை சிறையிருப்புக்குள் இருந்தது. இது ஒரு எச்சரிப்பான தேவ வார்த்தை, நாம் கவனிக்க வேண்டியது. ஒரு
தலைமுறை ஜெபிக்காமல் விட்டது. அதனுடைய பலன் 2 தலைமுறை சிறையிருப்புக்குள் இருந்தது. ஜெபிக்காத தகப்பன்மாரே, ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிற தகப்பன்மாரே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தலைமுறையை நீ சிறையிருப்புக்குள் விட்டு போகிறாய். அது தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சரி, வெக்கம் இல்லாம சொல்றது. சில ஆம்பளைகள்லாம் வெக்கம் இல்லாம, என் பொண்டாட்டி நல்ல ஜெபம் பண்ணுவா, அவளுக்கு தான் ஜெபம் வரும். நான் என்கிட்ட நேரில் மாட்டினா கைத்தை கொடுத்து தொங்கி செத்துறியான்ருவேன். ஆம்பளன் இருக்கும், மீசை வச்சிருக்கோம், நான் ஆம்பளன்றோம். நம்மளை விட 4 வயசுக்கு இளையவா மனைவி, 5 வயசுக்கு இளையவா ஜெபம் பண்றா. நம்ம அப்புறம் எதுக்கு சார் உயிரோடு இருக்கோம்? ஆண்டவரே, இவங்களுக்கு இப்போ கேட்காம இருப்பதாக எங்களுக்கு இப்போ வீரம் பிறப்பதாக. இனிமே இந்த வெக்கம் இல்லாம என் மனைவி தான் நல்லா ஜெபம் பண்ணுவா, அவகிட்ட இந்த குறிப்பை கொடுக்க, இந்த கதெல்லாம் விடப்படாது. ஆண்டவர்கிட்ட இன்னிலிருந்து பிடிக்கணும். எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவா தோத்திரம் என்னை விட நல்லா ஜெபம் பண்றதா, பிறகு நான் எதுக்கு ஆம்பளையா இருக்கேன்? ஆண்டவரே தோத்திரம், ஒன்னு என்னை ஜெபத்தில் மாற்றும் அல்லது என்னை பெண்ணாக மாற்றும். ஐயோ, நீங்க ஏன் சிரிக்கீங்க? உங்களுக்கு தான் கேட்காதுன்னு. அத்தாடி, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா கேட்க போல இருக்குது. ஆமாங்க, நான் எங்க போனாலும் கொஞ்சம் ஆண்களுக்கு அப்படி கொஞ்சம் உரப்பு கொடுக்கறது வழக்கம். சும்மா என் மனைவி நல்ல ஜெபம் பண்ணுவான், அந்த டுபாக்கூர் கதெல்லாம் விட்டுட்டு ஊர் சுத்தப்படாது. ஆமா, மனைவியை விட 10 நிமிடமாவது கூட ஜெபம் பண்ணணும். மனைவியை விட ஒரு 10% அதிகம் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். ஆமேன் சொல்லல ஆண்டவரே. ரொம்ப ஆழமா யோசிக்காங்க, நல்ல முடிவுக்கு வரட்டும். அல்லேலூயா. ஆமா, ஒரு தலைமுறை ஜெபிக்காமல் விட்டது, 2 தலைமுறை சிறையிருப்புக்குள் போனது. சபையில உபவாசம் ஜெபம் நடக்குது, சபையில ஜெபங்கள் நடக்குது, வர்றதுக்கு டைம் இல்லை பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர். அப்புறம் ஒரு 70 வருஷம் ஏஜென்ட் கிட்ட எழுதி கொடுப்பார். யார் அந்த ஏஜென்ட்? அது ஒரு வியாதி ஏஜென்ட் கிட்ட கொடுப்பார். வச்சுக்க, 2 வருஷம் இந்த குடும்பத்தை வச்சு செய்யன்னு கொடுத்துருவார். ஹலோ, புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த 70 வருடமும் அங்க போனவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க தீர்மானித்தார்கள். அங்கே ஒரு தலைமுறை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. சிறைப்பட்ட நிலைக்குள்ள ஒரு தலைமுறை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. முடிவு என்ன தெரியுமா? ஒரு தலைமுறை ஜெபிக்காததுனால 2 தலைமுறை சிறையிருப்புக்குள் போனது. ஆனால் ஒரு தலைமுறை ஜெபிக்க தீர்மானித்து எழும்பின போது 2 தலைமுறையாக நடக்காத மாற்றத்தை கர்த்தர் நடப்பித்து காண்பித்தார். இன்னைக்கு பகல் சிலருக்கு கர்த்தர் சவால் விட்டு சொல்றாரு, நீ மட்டும் ஜெபிக்க ஆயத்தம்னா, ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தம் என்றால், ஒரு 2 தலைமுறை உங்க குடும்பத்தில் வராத மாற்றத்தை கர்த்தர் உங்க தலைமுறையில நிறைவேற்றி கொடுக்க முடியும். நிறைவேற்றி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நான் தைரியமா சொல்றேன், 70 வருஷமா வராத மாற்றம் இந்த தலைமுறை ஜெபித்த போது நடந்தது. நான் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் ஒரு 2 தலைமுறையா வராத மாற்றத்தை உங்க தலைமுறையில கர்த்தர் நடப்பித்து காண்பிப்பாராக. 4 மாதங்கள் அவர்களுடைய உபவாச ஜெபங்களாக இருந்தது. மறக்க முடியாத 4 மாதங்கள், உருக்குலைக்கப்பட்ட 4 மாதங்கள். எதெல்லாம்? 10வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம். ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஜெபிக்கிறது, ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஜெபிக்கிறது. இன்னைக்கு பகல் சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிற்று, ஆனா நீ இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாய். உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்து ரொம்ப நாள் ஆயிற்று, ஆனாலும் நீ உன் ஜெபத்தை விடல. சிலர் வாரத்தில் அந்த 1 நாள் ஜெபத்தை விடல, மாசத்தில் அந்த 3 நாள் ஜெபத்தை விடல, மாதந்தோறும் பொருத்தனையோடு செய்கிற ஜெபத்தை விடல. ஜெபத்தை விடாத ஒவ்வொருவருக்கும் இந்த காலை இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்கள் குடும்பத்தில் எதற்காக நீண்ட நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதா ரபனா கதனாசியா கதஹந்தலதரோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீண்ட நாட்களாக, long period of prayer, ஏதோ ஒன்றுக்காக ஒரு நீண்ட கால உபவாசம், நீண்ட கால உபவாசம், நீண்ட கால உபவாசம்.
கர்த்தர் சொல்லுகிறார், உருக்குலைக்கப்பட்டவைகளில் ஒரு மாற்றத்தை நான் சம்பவிக்க பண்ண போகிறேன். உருக்குலைக்கப்பட்டவைகளில் ஒரு மாற்றத்தை. நான் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற போது இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற சிலருடைய வாழ்க்கையில நடைபெற்ற சில சம்பவங்கள் இன்னும் உங்கள் நினைவுகளை விட்டு வெளியே போகல. இன்னும் உங்கள் நினைவுகளை விட்டு வெளியே போகல. சிலர் உங்களை கைவிட்ட அந்த சம்பவம், சிலர் உங்களை காட்டி கொடுத்த அந்த சம்பவம், உங்க குடும்பத்தில் நேரிட்ட அந்த மரணம், நேரிட்ட அந்த விபத்து, ஐயோ நான் இழக்க கூடாததை இழந்துட்டேன் பாஸ்டர், ஐ ஸ்டில் ஹேவ் தட் ரிமெம்பரன்ஸ். அந்த நினைவு என் சிந்தையை நிரப்பி இருக்கு. நான் இன்னும் ஒரு காரியத்தை ஆவில உணர்த்தப்படுகிறேன். வருடத்தில் அந்த நாள் வருகிற போது நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். ஓ ஷனரோ தியாகாலதுனா ரேனேமா காத்தானியந்தல ரபோ. கர்த்தர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், நீ வருடத்தில் அந்த நாட்களில் உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறாய். மறக்க முடியாத அந்த காயம் உன் மனதை விட்டு இன்னும் மாறல. அந்த நாள் நீ சாப்பிடுறது இல்லை, தூங்குறதும் இல்லை, கண்கள்ல கண்ணீர் வழிய எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறாய். கர்த்தர் இன்னைக்கு பகல் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொல்லுகிறார், நீண்ட நாட்களாக உங்கள் மனதில், உங்கள் சிந்தனையில், இருதய ஆழத்தில் இருக்கிற ஆறாத அந்த ரணங்களை, ஆறாத அந்த காயங்களை கர்த்தர் இந்த பகல் மாற்றுகிறார். கர்த்தர் இந்த பகல் மாற்றுகிறார். கர்த்தர் இந்த பகல் மாற்றுகிறார். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் அப்பா முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் எல்லா கண்களும் மூடட்டும், கரங்கள் உயரட்டும். கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக உங்களை எழுப்பி விட்டு இதில் ஜெபம் பண்ண எனக்கு ஆசை. ஆனா நேற்று ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க வெக்கப்பட்டுட்டு எழும்ப மாட்டேங்குதுப்பா. ஆனா கையை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவ பிரசன்னத்தில் இருந்து கேட்கிறேன், உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கிற காயம் என்ன? எது உங்களை தூங்க விடல? எது உங்களை உணவு உட்கொள்ள விடல? எது உங்க மனதை உடைச்சிருக்குது? நீண்ட நாட்களாக மனதில் சில பாரங்களை சுமந்து நிக்கிறீங்க தானே? இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இதுவரை இல்லாத ஒரு தேவ பிரசன்னம் சந்திக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு தேவ மகிமை சந்திக்கிறது. வாழ்க்கையில காயத்தின் மேல காயப்பட்டு ஆமென் வெளியே சொல்ல முடியாத சில பாரமான நிலைகள், சிறு வயதில் நடந்த சில சம்பவம், வாலிப வயதில் நடந்த சில சம்பவம், மனிதர்கள் கைவிட்டு நீ தனிமையாய் அனாதையாய் நின்று அழுத சம்பவம், வருஷத்தில் அந்த நாள் உன் மனது பாதிக்கப்படுகிறது. தூக்கம் வராம தவிக்கிறல்ல, இன்னைக்கு பகல் அந்த அனுபவங்களை கத்த தொடுகிறார், கத்த தொடுகிறார். ரபன ஹந்தலதி அக்கல தரபா ரிமேமே ஷெகலப. கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தெய்வத்தின் வல்லமை சிலரை நேரடியாய் சந்திக்கிறது, மறைமுகமான பகுதிகளை சந்திக்கிறது. ஆழங்களில் இருக்கிற காயங்கள், ஆழங்களில் இருக்கிற காயங்கள் இப்பொழுது 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 தனிமையின் கண்ணீர்கள் மாறுகிறது. தனிமையின் கண்ணீர்கள் மாறுகிறது. தனிமையின் கண்ணீர்கள் மாறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவைகளை மாற பண்ணுகிறேன். மனதின் ஆழத்தில் இருக்கிற சில காயங்கள், கொடுமையாய் செய்யப்பட்ட காரியங்கள், அல்லேலூயா, எதிர்பாராத மரணம், எனக்கு இது சம்பவித்திருக்கவே கூடாது பாஸ்டர், என் லைஃபே உடைஞ்சு போச்சு, என் ஜீவியமே நொறுங்கி போயிட்டு. ஆஃப்டர் தட் இன்சிடென்ட், அந்த சம்பவத்திற்கு பிறகு எங்க வாழ்க்கையை தலையில மாறி போயிட்டு சொல்ற சிலர் இருக்கிறீங்கல்ல, நல்ல கர உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்க. நான் கையை உயர்த்த சொல்லுவது ஏன் தெரியுமா? உங்கள் கரம் கீழிருந்து மேல் எழும்பும் போது மேலிருந்து ஒரு கரம் உங்க கையை பிடிக்குது, மேலிருந்து ஒரு கரம் உங்க கையை பிடிக்குது. இன்னைக்கு பகல் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உன் காயங்களை ஆற்றுகிறேன், உன் காயங்களை ஆற்றுகிறேன். உன் தனிமையின் கண்ணீருக்கான பலன் உன் மீது வந்து அமருகிறது.
அந்த நிந்தைக்கு பதிலாக ஒரு நன்மையை சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிந்தைக்கு பதிலாக ஒரு நன்மையை சரி கட்டுவேன். சிலருக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் அனுப்பி சொல்லுகிறார். அந்த நிந்தைக்கு பதிலாக எந்த இடத்தில் தூஷிக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் தரக்குறைவாய் நினைக்கப்பட்டாயோ, அதே இடத்தில் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்பதை நிரூபித்து காண்பிக்கிற கர்த்தர், நிரூபித்து காண்பிக்கிற கர்த்தர். ஹாருனா தியாகாலா துனனா லேனேமா ஷியாதுரபல ஹந்தனம ரககத்தியாலரபா. இயேசுவின் நாமத்தில் அப்படியே நிறைவேற்றுகிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா. உருக்குலைக்கப்பட்டவைகளில் ஓர் மாற்றம். உருக்குலைக்கப்பட்டவைகள். உங்க வாழ்க்கையில எது உருக்குலைக்கப்பட்டது? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மாற்றம் சம்பவிக்கிறது. இரண்டாவது, உன் எல்கைகளுக்குள் ஓர் மாற்றம். உன் எல்கைகளுக்குள் ஓர் மாற்றம். என்னோடு சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எப்பிராயீமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மாற்றம், உன் எல்கைகளுக்குள் ஓர் மாற்றம். உன் எல்கைகளுக்குள் ஒரு மாற்றம். இந்த வார்த்தையை தேவ சமூகத்திலிருந்து மிக தெளிவாய் உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் என்னை ஏவினதுனாலேயாக்கும் இந்த வார்த்தையை சொல்றேன். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றதுக்கல்ல. என்கிட்ட ஆயிரக்கணக்கான பிரசங்கம் இருக்கு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவா என் பிள்ளைகளுக்கு சொல்லு, என் பிள்ளைகளின் எல்கைகளுக்குள் இன்னைக்கு நிறைய மாற்றம் வரணும். வெளியே என் பிள்ளை வேற மாதிரி இருக்குது, உள்ள வேற மாதிரி இருக்குது. எல்கைகளுக்குள் சில பிரச்சனை இருக்கு, எல்கைகளுக்குள் சில போராட்டம் இருக்கு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே மனது மாறுது, சிந்தை மாறுது, ஒரு போராட்டம் உள்ள இருக்கிறது. என் பிள்ளை உணர்ந்து இது வீடா அல்லது மிருகம் வாழ்ற குகையா என்கிறது போல என் பிள்ளை நினைச்சிட்டு இருக்கிறான். நீ சொல்லுன்னு கர்த்தர் சொன்னதுனாலேயாக்கும் நான் அந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பிராயீமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், ரதமும் குதிரையும் வெளியேறும். எல்லாரும் சொல்லுங்க, சில ரதங்கள், சொல்லுங்க, சில ரதங்கள், சில குதிரைகள் வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். இப்ப நல்ல கவனிங்க. எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்க. 14 வருஷம் ஆச்சு. எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன்? 14 வருஷம், 14 இயர்ஸ். ஆனா சொந்த ராணுவம் இல்ல. எருசலேமுக்குள்ள இப்போ எப்பிராயீமுக்குள்ள பாபிலோனிய குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள ஓடுற குதிரை என்ன குதிரை? பாபிலோனிய குதிரை, பாபிலோனிய ரதம். எங்க இது யூதா தேசம், இது எருசலேம் பட்டணம். ஆனா உள்ள இருக்கிறது என்ன குதிரை? பாபிலோனிய படை இன்னும் நீங்கவில்லை. பாபிலோனிய படை இன்னும் அங்கதான் சுத்திட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எப்பிராயீமுக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல பாபிலோனிய ரதம், பாபிலோனிய குதிரை, அதையெல்லாம் அற்று போக பண்ணுவேன். இன்னைக்கு பகல் சில குடும்பத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க சில குதிரைகளை கர்த்தர் வெளியேற்ற விரும்புறார். ஹல்லேலூயா. சரி, வேகமா ஒரு 3 குதிரையை காட்டித்தாரேன்னு. இந்த 3 குதிரையும் வீட்டுக்குள்ள ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். வேகமா என் கூட தெய்வ வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், முதல் குதிரை. ஆமென். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், முதல் குதிரை. என்ன குதிரை? திருப்பி இருப்பீங்களே, என்ன குதிரை? சிவப்பு குதிரை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன குதிரை? ஆண்டவரே, சொல்றவங்க வீட்டுல மட்டும் இந்த குதிரையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும். சத்தமா சொல்லுங்க ஐயா, சத்தமா சொல்லுங்கன்னு. சிவப்பு குதிரை. என்ன சிவப்பு குதிரை? சிவப்பு குதிரை இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லிடாதீங்க. ஆமா, இந்த சிவப்பு குதிரைக்கு என்ன பேருன்னா பிரிவினையின் குதிரை. என்ன குதிரை?
இதுக்கு 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 என்ன தெரியுமா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? இது போகிற இடத்துலாம் சமாதானத்தை பூமியிலிருந்து கெடுத்து போட்டுருமா. சமாதானத்தை கெடுத்து போடுற குதிரை. ஆமா, இது என்ன குதிரை? சிவப்பு குதிரை, பிரிவினையின் குதிரை. சிலரை பார்த்துருக்கீங்களா? வாயிலே சிவப்பு குதிரை இருக்கும். ஒரு வார்த்தையை பேசி குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிவப்பு குதிரை. நல்லா தான் போயிட்டு இருக்கோங்க, கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கோம். ஒரு சிவப்பு குதிரை வரும். நான் எங்க ஊரை பத்தி சிலது சொல்றேன், உங்க ஊர்ல இருக்கான்னு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. என்ன, சில மாமியார் மாதிரி பாருங்க, அது பக்கா சிவப்பு குதிரையா இருக்கும். மாமியார் மாதிரி சிவப்பு குதிரை. மகனுக்கு கல்யாணமும் ஆகணும். மகனுக்கு நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா சரி, நான் உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். என்ன, இதுவரைக்கும் கேட்ட மாதிரி இப்பவும் நல்லா கேட்கணும். ஆமா, இன்னொரு 10 நிமிஷம் இந்த குறிப்புக்குள்ள தான் பயணிப்போம். ஆமா, சரி. அப்போ இந்த மாமியாருக்கு என்னன்னா, மகனுக்கு கல்யாணமும் ஆகணும். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் மவன் ஏன் முந்தானையை தான் பிடிச்சிட்டு வரணும். அம்மா நான் வெளியே போகட்டுமா, அம்மா நான் சாப்பிடட்டுமா, அம்மா அம்மானே கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் எனக்கு பின்னே வரணும். இந்த புத்தி மாமியார் மார்க்குள்ள இருக்கக்கூடாது. என்ன, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு போக விடணும். ஹலோ மாமியார் மாரே, அம்மா காலையிலே கிளம்புவாங்க, கணவனும் மனைவியும். அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் போவோன்னு கிளம்புனா, காலையில எங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புது பார்ட்டி, வெளியே போயிட்டு வர. காலையிலயா? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, இந்த வெயில், உள்ள போ, அனுப்பியாச்சு. சரி, மத்தியானம் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தா, உச்சி வெயில்ல எங்க வெளியே போற, வண்டியை உள்ள விடு, உள்ள இரு. சரி, சாயங்காலம் வண்டி எடுத்தா இருட்டிரும்டா, இருட்டுக்குள்ள எங்க போற? நான் கேட்கேன், கிளவி இவங்க எப்ப வெளியே போனோம்? இவங்க எப்ப கணவன் மனைவியா எப்ப வெளியே போறது? நீ செத்த அன்னைக்கு சந்தோஷமா வெளியே போவாங்க பாத்துக்க. அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்க நன்மைக்கு தான் சொல்றேன், இங்க இருக்க யாருக்கும் இல்லை. நான் எங்க ஊர் கதையை சொல்றேன். என்ன, மாமியார் மார் யாரும் அப்படி இருந்தீங்கன்னா திருந்திருங்க. விசிட்டிங் வந்த ஊழியக்காரரை கூட்டு போயிட்டு பண்டம் வச்சிருக்கிற வாளியை திறந்து காட்டி, அவளுக்கு என் மகன் எவ்வளவு வாங்கி வச்சிருக்கான் பாருங்க பாஸ்டர். அவன் தான் பொண்டாட்டிக்கு வாங்கி வச்சிருக்கான். என் மகன் உழைப்பே பண்டத்திலே போது. என்னென்ன வகையான பண்டம். கிளை, உனக்கு தான் பல்லு இல்லையே, சாப்பிட முடியாத, சாப்பிட்டாலும் செமிக்காத. நமக்கு தேவை ஒரு 2 பன்னு, அவ்வளோதான். பண்ணை அம்மன் சாப்பிட்டு கிடக்கணும். அங்கே மிஷின் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கு, இன்ஜின் எவ்வளோ நாளும் அரைக்கும். அவன் வாங்கி வச்சிருக்கான், ஆனால் விடுறது இல்லை. அதை நான் காட்டுறேன். இப்போ நான் கேட்பேன், எம்மா உங்க புருஷன் உங்க கல்யாணம் புதுசுல ஐயோ பணவாள பெட்டியில் எனக்கு வாங்கிட்டு வருவாரு பாருங்க, அந்த எணி முட்டாயும் காரச்சேவும் அப்புன்னா மட்டும் அப்படியே அவங்க புருஷன் மட்டும் வாங்கிட்டு வரணுமா, தான் மகன் மட்டும் மருமகளுக்கு வாங்கி கொடுத்துடப்படாதான். அது ஒரு சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரை வெக்கமே இல்லாம மகனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் மருமவட்ட சொல்லுது, உன்னை போய் என் மகனுக்கு கட்டி வச்சேன் பாரு, என் அண்ணன் மவளை கட்டியிருக்கணும். அப்பமே கல்லறைக்கு போயிருப்பான். ஒன்று அவன் போயிருப்பான் அல்லது நீ போயிருப்ப. இவளா இருக்கப்ப இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கா. ஒரு சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரை. மாமியார் மாதிரிலாம் இனிமேல் கோவப்படாதீங்கன்னு, மாமியார் மாதிரியே இவ்வளவு வருத்தம்னு அடுத்து மருமகளுக்கு வர்றேன். சில மருமகள்களும் அப்படித்தான், உள்ள வரும்போதே சிவப்பு குதிரையோட தான் வர்றது. உள்ள நுழையும் போதே சிவப்பு குதிரை. அவ இருக்க வீட்டில் படுத்தா காலு 2 வெளியே கிடக்கும், அப்படி ஒரு குடிசைகள் இருக்குது. ஆனா இவங்கிட்ட சொல்றது, நம்ம கல்யாணம் ஆனா உங்க வீட்டில் ஒன்னா இருக்க முடியாது, அவங்க பெரியவங்க நம்ம வாழ்க்கைக்கு தடையா இருப்பாங்க, அதனால தனியா ஒரு வீடு பார்த்துருங்க. இது உள்ள வரமுன்னுட்டே பிரிக்குது சிவப்பு குதிரை. இவன் பாவம், இவன் அவ்வளவுதான், என்னைக்கு நிச்சயதார்த்தம் முடியுதோ அன்னைக்கு ஆளு அவுட்டு.
என்னன்னு தான் மாறுதுன்னு தெரியல சார், நம்பர் மாறிடுது. எப்படித்தான் வாங்குறாங்கன்னு தெரியல சார், வாங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க குசு 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 குசுன்னு பேச தொடங்குறது தாங்க. கல்யாணம் ஆகுற வரைக்கும் பேசுகிறாங்க. இவன் அந்த வீட்டில் உள்ள ஒரு தகவலை வாங்க மாட்டான். ஆனால் இவ தந்திரம் உள்ளவா, எவ்வளோ தெரியல, எசப்பா தோத்திரம், இவ தந்திரம் உள்ளவா வாங்கிடுறான். அவ்வளோ டீட்டெயிலும் உங்கள் அம்மா எப்படி, இவன் தான் ஓட்ட வாயன் பாருங்க, அவ்வளோ சொல்லிடுறான். எங்கள் அம்மா கொஞ்சம் அப்பப்போ அப்படி கோவப்படுவா. இவன் கோவப்படுற பற்றியா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உங்கள் மூத்த அக்கா மாசத்துல 30 நாள் இங்கே வீட்டில் தான் இருக்கா. ஓ, அவங்களுக்கு இங்கே தான் வீடா? கல்யாணம் ஆணை வந்து அடுத்த நாளே பார்ட்டியை வெளியே அடித்து துரத்துறேன். அது வரும்போதே எப்படி வருது? சிவப்பு குதிரையா வருது. உள்ள நுழையும் போது எங்க ஊர்ல ஒரு மாமியார் இறந்து போச்சு. கிணத்துல விழுந்து செத்து போச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிற மருமகா வந்து இந்த வீட்டு மருமகிட்ட துஷ்டி விசாரிக்கா, அக்கா உங்க மாமியார் கிணத்துல விழுந்தா செத்துட்டாங்க. ஆமா, அந்த கிணறு அங்கே எதுக்குக்கா போனாங்க? எங்க மாமியார் அதிகாலையிலேயே வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போனவ கிணத்துல விழுந்து செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த பக்கத்து வீட்டு மருமக பெருமூச்சு விட்டுருக்கா. அந்த மருமக கேட்டா, எதுக்குக்கா பெருமூச்சு விடுறியா? இல்லை, உங்கள் வீட்லேயும் கிணறு இருக்குது, எங்கள் வீட்லேயும் கிணறு இருக்கு. உங்கள் மாமியாரும் வாக்கிங் போகிறா, என் மாமியாரும் வாக்கிங் போகிறா. உங்கள் மாமியார் விழுந்து செத்துட்டா, என் மாமியார் அப்போ அந்த மருமக சொன்னாளா, அவங்களா விழமாட்டாங்க, நம்ம தான் இருட்டுக்குள்ள பின்னாடி போய் கிணத்து பக்கம் வந்த உடனே தள்ளி விடணும். சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்களா, செபக்குறிப்பு கொடுக்கும். ஒரு பிள்ளை செபக்குறிப்பு கொடுத்தது, அன்புள்ள போதகர் ஐயா, எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைய ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபிக்கிற ஒரு கணவர் வேண்டும் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் பிராக்கெட்ல பின் குறிப்பு, மாமியார் இல்லாத வீட்டில் கர்த்தர் எனக்கு. நான் வீட்டுக்கு போவேன், அண்ணா அங்க யார் இருக்க கூடாமா, மாமியார் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் இப்படி ஜெபம் பண்ணேன். அதே இடத்துல ஆண்டவரே, இந்த குறிப்பை எழுதி தந்த மகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகளுக்கும் பிள்ளைகள் பிறக்கும், இந்த மகளுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக முன்பே இவளை சோலிய முடிச்சிருங்க ஆண்டவரே. ஏன்னா நீ எப்படி விரும்புறிய அப்படிதான் நீ இல்லாத வீட்டுக்கு ஒருத்தி வர விரும்புவா. அவளும் ஒரு குறிப்பு வச்சிருப்பால, மாமியா இல்லாத வீட்டுக்கு தான் நான் வருவேன் என்று. சிவப்பு குதிரையா இருக்குது வீட்டுக்குள்ள, எப்ப பார்த்தாலும் சிவப்பு குதிரை. இவக வீட்டு வகையாராக்களை கண்டா டேங்கப்பா 84 பல்லு தெரியும், படு உற்சாகம். அப்ப வயிற்று வலியும் வராது, தலை வலியும் வராது. அடேங்கப்பா கிச்சன்ல கலைபரம் நடக்கும். தோத்திரம், ஊர்வன பரப்பன அவ்வளவு அங்க கலைபரம் நடக்கும். புருஷன் வீட்டுல இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த வழியில ஹோட்டல்ல 2 ஆப்பத்தையும் முட்டைக்கறியும் வாங்கி கொடுத்து அடுத்த பஸ்ல ஏத்தி விட்டுறணும். என்ன அப்படிங்கிறது சிவப்பு குதிரை, சிவப்பு குதிரை. தோத்திரம். சில குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தா தெரியும், குடும்ப தலைவருக்குள்ள ஒரு சிவப்பு குதிரை இருக்குங்க. வெளியெல்லாம் சிரிச்சு பேசுவார், பார்த்திருக்கீங்களா சிஸ்டர்? வெளியெல்லாம் சிரிச்சு பேசுவார், வீட்டுக்குள்ள வந்தா டைனோசர் ஆயிடுவார். வெளியெல்லாம் கேட்ட மக்களே எப்படி எப்படி, வீட்டுக்கு வந்தோன்னு அவ்வளவுதான் டைனோசர் ஆயிடுவார். யாரை கடிக்கலாம், யாரை கொதறலாம், இப்படி வந்த உடனே என்னன்னு பார்க்கலாம், அதான் அதே ஒரு இதோட இருப்பார். வெறியோட தான் நிற்கிறது, வெறியோட நிற்கிறது. ஒருத்தர் வந்தாருங்க, வீட்டில் வாசல்ல ஒரு டம்ளர் இருக்குது, வாசல்ல நின்றுட்டாரு. அவ்வளவுதான், நீதிமன்றத்தை கூப்பிட்டாச்சு. மனைவிக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாரு, உங்க செல்ல பேர், கூப்பிட்டார். அந்த அம்மா வீட்டுக்கு பின்னாடி இவரை துவைக்கிற நினைப்புல இவர் சட்டையை துவைச்சிட்டு இருக்கு. அடின்னு அடிச்சு பிழிஞ்சு எடுத்து ஒற்ற ஓதர் தொங்க போட்டு துவைச்சு உன்ன தொங்க போட்டாச்சு. அல்லேலூயா. அவர் நேரில் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா சட்டையை என்ன செய்யலாம், வெளுத்துடலாம். அந்த அம்மா அந்த வெளுப்பு வெளுத்துட்டு இருக்கும் போது இவர் கூப்பிட்டார் பாருங்க, இன்னும் இந்த வாரேன் ஐயா, நான் வாரேன்னு வந்தா இவர் சொல்ற, இந்த டம்ளர் இங்க எப்படி வந்தது? அந்த அம்மா, டம்ளர் இங்க எனக்கு தெரியலையா, நீ பொம்பளையா, நீ பொம்பளையா? என் வீட்டில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்திரமெல்லாம் வாங்கி வைக்க, இந்த டம்ளர் இங்க எப்படி வந்ததுன்னு தெரியல, நீ என்ன பொம்பளை, என்ன வீட்டை நடத்திடுவ? ஐயோ அடேங்க அப்பா, பயங்கரமா வாதாடுறார். ஐயா மட்டும் வக்கீலுக்கு படிச்சிருந்தாருன்னா இந்தியாவிலே நம்பர் 1 ஆளாயிருப்பார்.
விட்டபாடு இல்ல. அந்த எரும மாடு எங்கன்னார். எரும மாடுன்னா தொழுவத்தில் இருக்கிற எரும மாடு இல்ல, வீட்டுக்குள்ள ஒரு எரும மாடு இருக்கு. எவ்வளவு உரைச்சாலும் அமைதியா படுத்திருக்கும். மகன் தான். அவன் வந்தான். எங்கெல்லாம் போன, என்ன செஞ்ச, ஒரு டம்ளர் இங்க இருக்க நீ பாத்தியா? நான் பார்க்கல. என்ன அசால்ட்டா பதில் சொல்ற? ஒரு ஆம்பளை பைய அடுத்து பொறுப்புக்கு வரணும். அவன் முழிக்கான். இந்த டம்ளர் வாசல்ல இருக்கிறதுக்கும் ஆம்பளை பைய பொறுப்புக்கு வர்றதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஆனா விடல நம்மால. வழக்கு. அடுத்த சாட்சி, அந்த கழுதை எங்க? யார் அந்த கழுதை? குழந்தை, பெண் குழந்தை தான். அதுக்கு தெரியும். அது புத்தகத்துக்குள்ள போன் வச்சு அவ்வளவு நேரம் நோண்டிட்டு இருந்துட்டு அப்பாவை கொண்டு டக்குன்னு கட் பண்ணி போனை போட்டுட்டு புத்தகத்தோட வந்து படிக்கப்பா அப்படிங்குது. அவர் நீ படிச்சு கழிச்சதெல்லாம் போதும், ஒரு வீட்டுக்கு உன்னை கட்டி கொடுக்க போற, பாத்திரம் பொருட்கள் எங்களுக்கும் தெரியுதா? அதுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு தான் அடுப்பாங்கிற தெரியாது, விளக்குமாறு பிடிக்க தெரியாது, பாத்திரம் விளக்க தெரியாது. இங்க சிலருக்கு தெரியாது. ஆனா ஏன் ஜெபம் என்ன தெரியுமா? தெரியாதவங்களுக்கு 10 மாடு இருக்கிற வீட்டுல கொண்டு இவ்வளவு மருமகளை போடுங்க ஆண்டவரே. ஒரு 50 அண்டா பெரிய பெரிய பாத்திரமா இருக்க வீட்டுல இவ்வளவு மருமகளை போட்டுருங்க ஆண்டவரே. வீட்டுல டிமிக்கு கொடுத்ததுக்கெல்லாம் அங்க வேர்வை வழிய தொடச்சு வீட்டை நினைச்சு வேலை பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே அமைவதாக. சில அம்மாமாருக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா என் மனசைய குளிர்ந்து போச்சு பாஸ்டர். அவட்ட கேட்கிறாரு. அந்த பிள்ளை பாவம், அது பரிதாபம். அதுக்கு அந்த ரூம்பும் போனும் தவிர வேற ஒன்றும் தெரியாது. கோபத்தின் உச்சத்துக்கு போயிட்டார் நம்மாள். டம்ளரை ஒற்றைய மிதிச்சு சாப்பிட்டு தூக்கி தூர போட்டு, வீடா என்னது அப்படின்னு சேர்ல உட்காந்து பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஐயாவுக்கு நினைவு வருது. காலையில டம்ளரை வாசல்ல வச்சுட்டு போனதே இவரு தான். காஃபி குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு வெளியே போனதே யாருதான்? இவர் தான். இப்ப நீங்க சொல்லுங்க, மிதிச்சு சப்பப்பட வேண்டியது டம்ளரா? உங்களை விட இவங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்கு பாருங்க. சத்தாம சிரிக்காங்க. அது ஒரு சிவப்பு குதிரையா தான் இருக்காது. சிவப்பு குதிரை. சிலருக்கு பாத்தீங்களா, மனைவி சோறு பொங்கினா பிடிக்காது. கத்திருக்கீங்களா சிஸ்டர்? மனைவி குழம்பு வச்சா பிடிக்காது. எங்க ஊர்ல ஒருத்தி மீன் குழம்பு வச்சா, இவரு எடுத்து ஒரு வாயில வச்சுட்டு, இது என்ன குழம்பு, அறிவு கெட்டவள, இது என்ன குழம்பு, ஒரு மனம் இருக்கா, ஒரு டேஸ்ட் இருக்கா, ஒரு உப்பு இருக்கா? ஐயே, மண்ணு தின்ன போல இருக்கு. பக்கத்து வீட்டுல ஒரு குழம்பு வச்சிருக்கா, என்ன மணக்கு, போடி போய் வாங்கிட்டு வா அப்படின்னா. போனா குழம்பு கொண்டு வந்தா, இப்ப ஊத்துனா, ஐயோ மனுஷன் எடுத்து ஒரு வாய் வச்சுட்டு வா வா என்ன டேஸ்ட், போய் அவட்ட கத்துக்க, குழம்பு எப்படி வைக்கணும்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட கத்துக்க அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க. பின்னாடி இருந்து முதுகுல ஒற்றே மிதி. சோத்து தட்டோட மனுஷன் விழ ஏறி நின்று கூத்துனா கூத்து, நங்குன்னு பின்மண்டையில கழுத்துல முதுகுல மனுஷனை அசையவே விடல. சோறு அந்த தட்டுல சோத்துல தலை இருக்குது. தேய்னு தேய்ச்சி கொஞ்ச நேரத்தில் அவன் நான் விட்டுரு செத்துருவேன். அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு கேட்டான், எதுக்கு அடிச்ச பிள்ளை, சொல்லிட்டு அடிக்கலாம்ல. அவ சொன்னா, திருட்டு பயலே, உனக்கு டேஸ்ட் சோத்துல இல்லைல்ல, என்ன விஷயம் சொல்லு. நான் ஒன்னும் பக்கத்து வீட்டுல போய் குழம்பு வாங்கிட்டு வரலடா, இங்க இருந்தே தான் குழம்பை எடுத்துட்டு போனேன், பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். மவன உனக்கு டேஸ்ட் குழம்புல இல்ல. சிஸ்டர், யாரும் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுல அப்ளை பண்ணிடாதீங்க. இத என்ன 32வது ஆண்டு சர்ச்சு பிரதிஷ்டையோட ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், ஓய் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிடாதீங்க. என்ன அவர் வீட்டுக்குள்ள ஒரு சிவப்பு குதிரையா தான் லாந்துறது. சிவப்பு குதிரை எல்லாத்தையும் சிரிச்சு பேசுவார். வீட்டுக்குள்ள மட்டும் எரிச்சல். ஏன்னு கேட்க, கர்த்தர் தந்த மனைவி தானே, கர்த்தர் தந்த பிள்ளைங்க தானே, கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? என்னை பார்த்து முறைக்கிறீங்க என்ன? நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு எங்க ஊருக்கு போயிடுவேன். சரி, ஒரு சிவப்பு குதிரை உள்ள இருந்தது வேலையை காட்டத்தானே செய்து. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சிவப்பு குதிரையை உன் எல்கையை விட்டு நான் வெளியேற்றுவேன்.
சிவப்பு குதிரை. சரி, ரெண்டாவது ஒரு குதிரையை சீக்கிரம் பார்த்துருவோம். தோத்திரம், கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். என்ன குதிரையா? ஆமா, கருப்பு குதிரைக்கு பேரு தரித்திர குதிரை. என்ன குதிரை சொல்லுங்கள்? தரித்திர குதிரை. ஸ்தோத்திரம். ஒரு பிரதர் வந்து என்கிட்ட சாட்சி சொல்கிறேன். பாஸ்டர், தேவ கிருபையால் நான் கடன் வாங்காத இடமே இல்லை. எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்கேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், எங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகிட்ட கடன் வாங்கியிருக்கேன், எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்கிறேன். வீடு லோனில் இருக்குது, கார் லோனில் இருக்குது, பைக்கு லோனில் இருக்குது, மிக்சி லோனில் இருக்குது, கிரைண்டர் லோனில் இருக்குது. ஐயோ தோத்திரம். நான் கேட்டேன், லோனில் இல்லாத இது பிரதர்? மனைவியும் பிள்ளைகளும் தவிர மற்ற எல்லாமே லோனில் தான் இருக்குது. எல்லாமே லோனில் இருக்குது. எல்லாமே லோனில் தான் இருக்கு. அவர் மனைவி வந்து எங்க வீட்டுக்காரருக்காக நல்ல ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். எதுக்குமா ஜெபம் பண்ணணும்? லோனெல்லாம் அடைக்கிற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். லோன் அடைச்சு முடிக்கிற வரைக்கும் பார்ட்டி உயிரோடு இருக்கணும். அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, நான் அடைக்க ஏட்ட பலன் இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாகர்கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேங்க ஊழியத்துக்கு. முன்னாடி புது லாரி ஒரு 5-6 லாரி போச்சுது. நல்ல பெரிய பெரிய லாரி, பெரிய பெரிய பக்கெட். பார்த்தா எவனோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கு. ஆண்டவரே, இந்த கோடீஸ்வரனை ரட்சிக்கும், அது யாருடையதோ அவர்களை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணிட்டு வந்தா, லாரி கிட்ட வந்தா பின்ன எழுதி போட்டிருக்குது, மோதி விடாதே நண்பா, மொத்தமும் கடன். மோதி விடாதே நண்பா, மொத்தமும் கடன். நான் பார்த்தேன், ஆட கோமாளி பையல, இத்தனை லாரியும் கடனுக்கா வாங்கி விட்டுருக்க, நானும் சொந்தத்துக்கு வச்சிருக்கானோன்னு பார்த்தேன். மோதி விடாதே நண்பா, மொத்தமும் கடன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், லாரியில மட்டும் இல்ல, நிறைய விசுவாசி நெத்தியிலே தான் எழுதி இருக்குது, மோதி விடாதே நண்பா, மொத்தமும் கடன். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், புதன்கிழமை ஒரு குழு அடைக்க வேண்டும், சனிக்கிழமை ஒரு குழு அடைக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சீட்டு அடைக்க வேண்டும், முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம். ஆத்தாடி, நம்ம ரொம்ப பிஸி. வாங்கின கடன் நமக்கு தலைக்கு மேல இருக்குது. தரித்திர குதிரை ஓடுது இல்ல. நம்ம பர்செல்லாம் எவனாவது களவாண்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அன்றே கடைசி. நம்ம பர்ஸ், நம்ம பேங்க் அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போய் மிஷின்ல சொருவுனான்னு வைங்க, அந்த மிஷின் கிட்ட மட்டும் ஒரு கத்தி இருந்தா அவன் வயிற்றுல சொருகிறோம். ஆடா போடா, 1ஆம் தேதி சம்பளம் வந்து அடுத்த நிமிஷமே வீடு, காரு, பைக்கு, டங் டன் 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 எல்லாம் முடிஞ்சு அவன் அக்கௌண்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்குது, சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்குது அக்கௌண்ட். நீ அந்த ஏடிஎம் கார்டையா கொண்டு வந்து சொருவுற? ஒன்னு அவன் தொழிலுக்கு கடைசியா இருக்கும், அல்லது அவன் ஜீவியத்துக்கே கடைசி ஆயிரும். சி, இப்படிலாம் ஒரு ஜீவனை நான் பண்ணணுமான்னு கழுத்து அறுத்துக்கிடுவான். ஒரு தரித்திர குதிரை ஓடுதில்ல. 3வது 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அந்த குதிரைக்கு பேர் மரணம். அந்த குதிரைக்கு பேர் மரணம். சில வீடுல இந்த குதிரை தாராளமா ஓடுது, ஏராளமா ஓடுது. அப்பாவுக்குள்ள ஒரு மங்கிர நிறமுள்ள குதிரை, அம்மாவுக்குள்ள ஒரு மங்கிர நிறமுள்ள குதிரை, பிள்ளைகளுக்குள்ள மங்கிர நிறமுள்ள குதிரை. பிரச்சனை வந்த உடனே எடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் சாவணும், நான் சாவணும். நான் செத்தா எல்லாம் சரியாயிரும். என் சாவு தானே எதிர்பார்த்திருக்கிய கடவுளே, எனக்கு என் சாவு வர மாட்டேக்கு. அது நீங்க இல்ல சார், ஒரு குதிரை உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை, மரணம் என்கிற நினைவை கொடுக்கிற ஒரு குதிரை. இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்கைகளுக்குள் ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? இந்த குதிரை எல்லாம் கர்த்தர் வெளியேற்ற போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதல்ல என்ன குதிரை? சிவப்பு குதிரை. சிவப்பு என்றால் இயேசு ரத்த ஜெயம் இல்ல, அது பிரிவினையின் குதிரை. இரண்டாவது என்ன குதிரை? கருப்பு நிற குதிரை. கருப்பு நிறம் என்றால் தரித்திர குதிரை. மூன்றாவது ஒரு குதிரை மங்கின நிறமுள்ள குதிரை என்றால் மரண குதிரை. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு இந்த பிரிவினையின் ஆவிகள், ஸ்தோத்திரம், மரண நினைவை கொடுக்கிற ஆவிகள், தரித்திர நிலையிலேயே குடும்பத்தை வைக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஹல்லேலூயா.
நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. மூன்றாவது குறிப்புக்கு நான் வேகமாய் வருகிறேன். உன்னுடையவர்களுக்குள் ஓர் மாற்றம். உன்னுடையவர்களுக்குள் ஒரு மாற்றம். வேகமா போறோம். என்ன சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் கூட கவனிங்க. சகரியா 9:11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு பகல் இந்த 32வது ஆண்டு இந்த சபையின் ஆண்டு விழாவில் பிரதிஷ்டை நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடையவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரப்போகிறது. உன்னுடையவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நான் மீண்டும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சிஸ்டர், உங்க கணவருடைய வாழ்க்கையில், பிரதர் உங்க மனைவியுடைய வாழ்க்கையில், பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டாக்குகிற ஒரு அற்புதமான தெய்வம் இன்னைக்கு பகல் நமக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், உன் எல்கைகளுக்குள் மாற்றத்தை தருகிற நான் உனக்கு உரியவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை தருகிறேன். இந்த வார்த்தை நான் பேசுகிற போது ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு பாரப்படுத்தி நினைப்பூட்டுகிறார். குடும்பத்தில் ஒரு நபரை சாத்தான் கையில் எடுத்து, ஒரு நபரை கையில் எடுத்து குடும்பத்தையே நரகமாக்கி வச்சிருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு நபரை கையில் எடுத்த பிசாசு அவர்களை மதுபானத்துக்கு அடிமையாக்கி, அவர்களை போதை வஸ்துக்கு அடிமையாக்கி, அவர்களை கீழ்ப்படியாமைக்கு அடிமையாக்கி, அவர்களை ரட்சிப்புக்கு தூரமாக்கினவர்களை போல காண்பித்து, அந்த ஒரு நபர் நிமித்தம் உங்க குடும்பமே நரகம் போல இருக்கிறது இல்ல. நீங்க ஜெபம் பண்றீங்க, நீண்ட நாட்களாக என் குடும்பம் கர்த்தரை அறிய வேண்டும், என் கணவர் மீட்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இங்க யாரெல்லாம் உங்க குடும்ப ரட்சிப்புக்காக காத்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு பகல் தேவ ஊழியன் அந்த பீடத்திலிருந்து சொல்றேன். கர்த்தர் எனக்கு சொல்ல சொன்னார், என்னோடு கர்த்தர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? உன் குடும்பத்தை சந்தித்தது போல, என் தகப்பனை என் தாயை கர்த்தர் சந்தித்தது போல, நாங்கள் 5 பேர், எங்கள் 5 பேரையும் கர்த்தர் சந்தித்தது போல, நாங்கள் 5 பேரும் போதகர்களாக, போதகருடைய துணைவிகளாக இருக்கும்படியான கிருபையை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு உன் மீது உங்க குடும்பத்தின் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொருவர் மேலையும் வச்சு அனுப்புவேன், வச்சு அனுப்புவேன், வச்சு அனுப்புவேன். என் தகப்பனார் ரோமன் கத்தோலிக்க பின்னணியத்தை சார்ந்தவர். மைக்கேல் ராஜ் பேரு. பாஸ்டர் ஐயா சொன்ன மாதிரி அந்தனியார் கோயிலில் அவர் தான் சொப்பரை இழுப்பாரு, முப்படாத அம்மன் கோயில் அவர் தான் சாமி ஆடுவார். முழு நேர குடிகாரர், முழு நேர குடிகாரர். என் தகப்பனார் முழு நேர குடிகாரர். கல்யாணம்னா அவருக்கு விளையாட்டு, கல்யாணம்னா விளையாட்டு. சாத்தான்குளம் எங்கள் அம்மாவுடைய ஊர். எங்கள் அம்மாவுக்கு பிறந்தது இந்து குடும்பம். எங்கள் தாத்தா சாமியாடி. 14 பிள்ளைங்க எங்கள் தாத்தாவுக்கு. எங்கள் அம்மா 8வது. அவர் ஆடுற சாமி பேரை எங்கள் அம்மாவுக்கு வச்சார், அழகு அம்மன்னு பேர். எங்கள் அம்மாவுக்கு அப்பா சாமி ஆடினாலும், குடும்பமே இந்துக்குள்ளே இருந்தாலும் கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஜென்டலாக பேசுவாங்க, உண்மையாக இருப்பாங்க. இருந்தது சாத்தான்குளம். ஆசையை பார்த்தீங்களா கிறிஸ்தவர்கள் மேலே. அப்போ எங்கள் அம்மா ஒருத்தங்கிட்ட கேட்டாங்களாம், எங்கள் வீட்டிலேருந்து என்னை கிறிஸ்டினா மாற விட மாட்டாங்க, நான் கிறிஸ்டினா மாறதுக்கு என்ன செய்யணும்? அந்த அம்மா சொல்லிச்சுதான், ஒரு கிறிஸ்தவ பையனை கல்யாணம் கட்டினா நீ கிறிஸ்டின் ஆயிடலாம். அந்த உடனே அப்போ இருந்தே எங்கள் அம்மாவுக்கு ஆசை, ஒரு கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவர். திடீர்னு வீட்டுக்கு ஒரு தகவல் வருது, மைக்கேல் ராஜ் என்ற பேர் உள்ள ஒரு மாப்பிள்ளை பையன். விஷயம் வந்த உடனே யாருன்னு பார்க்கல, அவர் தான் வேணும், அவர் தான் வேணும், பேர் மைக்கேல் ராஜ். எங்க அம்மா நினைச்சுக்காங்க, கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப நல்லவங்க, கிறிஸ்தவங்கன்னா குடிக்கவே மாட்டாங்க, கிறிஸ்தவங்கன்னா கெட்ட வார்த்தையே பேச மாட்டாங்க, கிறிஸ்தவங்கன்னா மனைவியை கையில வச்சே தாங்குவாங்க. சில சிஸ்டர் மாதிரி நினைக்கிங்க, நானும் அப்படித்தான் கேட்டு நினைச்சு நாசமா போயிட்டேன் பாஸ்டர், என்ன அப்படி நினைச்சிருக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டுங்க. திருமண நாள் கல்யாணம் கட்டுறதுக்கு இங்க இருந்து சாத்தான்குளம் வரைக்கும் போயாச்சு. கல்யாண நேரத்தில் மாப்பிள்ளைய காணோம், மாப்பிள்ளைய காணோம். எங்கடான்னு பார்த்தா அங்கே கிடைச்ச கல்லை குடிச்சிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு பார்ட்டி அங்கே கல் குடிச்சு மிரண்டு புரண்டுட்டு கிடக்குது. மாப்பிள்ளைய அப்போ போதையோடு தூக்கிட்டு வர்றாங்கங்க. கல்யாண மேடையில் தாலி கட்டுற நேரத்திலேயே வாமிட்டு. எங்கள் அம்மாவுடைய முதல் வேலை கல்யாண மேடையிலேயே கணவராய் வந்தவர் வாமிட் பண்ணதை தொடச்சது. அன்னைக்கு தொடங்கினது துன்பம் எங்கள் அம்மாவுக்கு. ஏறக்குறைய 7 ஆண்டுகள்
மரணம் மரணம் மரணம். அதான் அவங்க வாழ்க்கை குறித்து சொல்லலாம். இஷ்டம் போல எங்க அப்பா அடிப்பார், இஷ்டம் போல அடிச்சு அரைகுறை ஆடையோடு இரத்த காயங்களோடு வெளியே இழுத்து சனியனை தொலைஞ்சு போன்னு கொண்டு போடுவார். எங்கள் அம்மாவுக்கு அங்கங்கே கிடைக்கிற சின்ன சின்ன ஜெபங்கள் அதெல்லாம் கேட்பாங்களாம், ஆனால் என்னன்னு முழுசாக தெரியாது. ஒரு நாள் முடிவெடுத்தாங்க, இந்த கொடுமையான வாழ்க்கை வேண்டாம், செத்துடலாம். மருந்து குடித்து சாகும் தருவாயில் இருந்தபோது ஊர்கா விற்கிறதுக்குன்னு வந்த ஒரு பாட்டியம்மா எங்கள் அம்மா மயங்கி கிடக்கிறத பார்த்து மடியில் எடுத்து வச்சு ஊர்காவை வாய்க்குள்ளே திணிச்சு திணிச்சு வாமிட் பண்ண வச்சு மயக்கத்தை தெளிய வச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவை நம்புமா அவன் வாழ்க்கை மாறிடும், இயேசுவை நம்புமா அவன் வாழ்க்கை மாறிடும். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இயேசுக்காரங்களை நம்பி தானே வந்தேன். அந்த அம்மா சொல்லுது, இயேசுக்காரங்களை நம்பாத, இயேசுவை நம்பு. கிறிஸ்தவங்களை நம்பாத, கிறிஸ்துவ நம்பு, வாழ்க்கை மாறும். எங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த இயேசு என்னை சாக விடலையக்கா, இயேசு என்னை சாக விடலையே. அந்த அம்மா சொன்னாங்க, இயேசு யாரையும் சாக விட மாட்டார், இயேசு எல்லாரையும் வாழ வைப்பார். அந்த அம்மா ஒரே ஜெபத்தை சொல்லிட்டு போனாங்களாம், உனக்கு எப்பெல்லாம் வேண்டுதல் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இப்படி ஜெபம் பண்ணு, என்னை சாக விடாத இயேசுவே என்னை வாழ வைங்கன்னு ஜெபம் பண்ணுன்னு. அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச 2 வரி ஜெபம், என்னை சாக விடாத இயேசுவே என்னை வாழ வைங்க, என்னை சாக விடாத இயேசுவே என்னை வாழ வைங்க, என்னை சாக விடாத இயேசுவே என்னை வாழ வைங்க. இதுதான் அவங்க ஜெபம், இதுதான் அவங்க ஜெபம். 7 வருட கொடுமையான வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நாள் சொப்பனத்தில் கர்த்தர் என் தகப்பனாரை தொட்டார், சொப்பனத்தில் தொட்டார். நேரம் இல்லை, சீக்கிரம் முடிச்சுட்டு போற விஷயத்தை நான் சொல்லணும். கிருபையா என் தகப்பனாரை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலியா ஹோட்டல் தொடங்கினாங்க. இதுவரைக்கும் ரவுடியா சுத்தியாச்சு, புடுங்கி சாப்பிட்டாச்சு, இனிமே அப்படி செய்ய முடியாது, உழைக்கணும்னு உணர்வு. அல்லேலியா ஹோட்டல் தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரம் என்கிற ஒரு ஊரில் மெயின் ரோட்டில் எங்களுக்கு கடை. அல்லேலியா ஹோட்டல் பயங்கர ஹோட்டல் வியாபாரம். அப்பா திருந்தினது, நல்ல மனுஷனானது பார்த்து ஊரே பயங்கர சந்தோஷப்பட்டு, ஆமாம் இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம நல்லா உற்சாகப்படுத்தணுமே, நல்ல வியாபாரம். எங்கள் அம்மா தான் மாவு ஆட்டணும், கையிலே ஆட்டணும். அப்போ கிரைண்டர் இல்லை, கையிலே மாவு ஆட்டுவாங்க. அந்த ஆட்டு உரலை இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த ஆட்டு உரல் தான் எங்கள் குடும்பம் கர்த்தருக்குள் எழும்பி ஊழியம் செய்ய வருவதற்கான ஜெபஸ்தலம். விடிய விடிய மாவு ஆட்டணும், அம்மா சளைக்க மாட்டாங்க. ஆமாம், நாங்கள் அந்த அந்த மாவு ஆட்டப்படுகிற சத்தத்தை கேட்டே தூங்குவோம். காலையில் நாங்கள் எழும்பும்போது இடையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்களோ என்னமோ தெரியாது, காலையில் சட்னிக்கு அரைச்சிட்டு இருப்பாங்க உட்கார்ந்து, அம்மா வடைக்கு அரைச்சிட்டு இருப்பாங்க. அதான் எங்களுக்கு தெரியும், அந்த ஒரு காரியம் தான் தெரியும். விடிய விடிய மாவாட்டுவாங்க. ஒரு நாள் எனக்கு சந்தேகம், இந்த அம்மா விடிய விடிய மாவாட்டுறாங்க, என்ன செய்யறாங்க? முக்காடு போட்டு ஒரே உஸ்து 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 உஸ்துன்னு சத்தம் கேட்கும். இது என்னடா உஸ்து உஸ்துங்காங்கன்னு, ஏதோ ஒன்று இது மந்திரம் போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் தூக்கம் வரல, என்ன செய்யறாங்கன்னு பார்த்தேன். ஒரு 2 உரல் மாவு ஆட்டிட்டு கையை தொடச்சி, எங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு பாருங்க, அப்பா பக்கத்துல வந்து தலையில கை படாத மாதிரி பக்கத்துல வச்சு உஸ்து உஸ்து உஸ்து. நான் எழும்பிட்டேன், இது என்னடா உஸ்து? பக்கத்துல போய் கேட்டா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துல முதல்ல உஸ்து மட்டும் நமக்கு கேட்டிருக்கு. அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், எதுக்குமே தூரமா நின்னா உஸ்து தான் கேட்கும், கிட்ட போனாதான் ஸ்தோத்திரம் கேட்கும். அப்போ ஜெபம் பண்றாங்க எங்க அம்மா, ஆண்டவரே என் கணவர் ஹோட்டல் நடத்துறதுக்கு ரொம்ப விரும்புறாரு, ஆனா எங்களுக்கு ஆத்தும பாரத்தை தந்திருக்கிறீர், ஊழியம் செய்யணுப்பா, இந்த கடையை இழுத்து மூடணும் ஆண்டவரே. ஆட்டுறது மாவு, ஜெபம் பண்றது கடையை இழுத்து மூடுறதுக்கு. எனக்கு பக்குனாச்சு. இது மட்டும் நம்ம அப்பா காதல விழுந்தது, தொலைச்சு விட்டாரு. சோத்திரம் வந்து படுத்துக்கிட்டு, ஆத்தாடி கலவரத்துக்கெல்லாம் நம்ம அம்மா வழி வைக்குது. ஹோட்டல் தான் நம்ம அப்பாவுக்கு உயிர், ஹோட்டலை இழுத்து மூடணுமா, ஊழியத்துக்கு போடுமாமே. இயேசு ராஜா. படுத்துக்கிட்டேன். காலையில் எழுப்பி குடும்ப ஜெபத்தில் எங்க அம்மா தான் ஜெபம் பண்றது. ஆமா தோத்திரம். ஜெபம் என்ன தெரியுமா? எங்கள் ஹோட்டலை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஹோட்டல் வளர்ந்து பெருகுவதாக. நான் மிரண்டு போயிட்டேன், இது என்னடா ஜெபம்? ராத்திரியானா ஹோட்டலை இழுத்து மூடுறதுக்கு ஜெபம், விடிஞ்சா ஹோட்டல் ஆசீர்வாதமா இருக்க ஜெபம். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஜெபத்துல 2 வகை இருக்குது. ஒன்னு ஆசீர்வாத ஜெபம், இன்னொன்னு ஆபரேஷன் ஜெபம். எங்க அம்மாவுக்கு வேலை என்ன தெரியுமா?
ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரணுமோ தூங்குனதுக்கு அப்புறம் மாற்றங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. என் கணவர்கிட்ட இதை மாற்றுங்கப்பா. தூங்குனதுக்கு அப்புறம் முழிச்சிருக்கும் போது நீர் தந்த தங்கமான கணவருக்காக நன்றி, அருமையான புருஷனுக்காக நன்றி, அவர்களுடைய உழைப்பில் எங்கள் குடும்பத்தை நடத்துகிறேன். எங்க அப்பா அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு வர்றா எப்படி ஜெபம். அடுத்து கேட்கறது எப்படி அடுத்து எப்படி ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஜெபத்துல போய் யாரை தூக்கி பண்றது? கணவரை. சிஸ்டர், இந்த ஜெபத்தை கடைபிடிச்சு பாருங்க. குடும்ப ஜெபத்துக்கு வராத புருஷன் வருவார். நம்ம வந்த ஆளை வெட்டி வகுந்து பொறிச்சு அன்னைக்கு தான் அவன் வந்து முழங்கால் போட்டிருப்பான். இன்னைக்காவது இந்த பையனுக்கு புத்தி வந்தது. ஆண்டவரே, ஜெபத்திலே கர்த்தர் உனக்கு புத்தி இல்லாம போயிட்டு இன்னைக்கு தானே வந்திருக்கான், என் பிள்ளைய ஜெபத்துல கொண்டு வந்தீங்க, நன்றியப்பா அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. பிள்ளை வந்து உட்காருவான். அவனுக்குள்ள என்ன மாற்றம் வரணுமோ ராத்திரி பிடிச்சிருங்க. என்ன ராத்திரி எனக்கு மறக்க முடியாது. ஒரு நாள் இரவு என்ன இந்த அம்மா ஜெபம் பண்ணதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். என் பக்கத்திலே வந்தாங்க. என் பக்கத்திலையுமா கண்ணை மூடி தூங்குற மாதிரி இருக்கிறேன். எங்க அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே பொருத்தனையின் பிள்ளையா தந்தீங்கப்பா, ரொம்ப போய் சொல்றான் ஆண்டவரே, எனக்கு தெரியாது நல்லா ஏமாத்துறான் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை சயின்ஸ் டீச்சர் கிளாஸ் வைக்கிறாங்க, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு குளத்துக்குள்ள போய் அவன் கிரிக்கெட் விளையாட போறான் ஆண்டவரே, என் பிள்ளைய தொடுங்க. எனக்கு பக்குன்னு ஆயிட்டு, அட பாவி, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுமா எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சோறு வச்சு 3 முட்டை வச்சு விடுது எங்க அம்மா. அத்தாடி, அன்னைக்கு ராத்திரி திருந்துனேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ் பண்ணி சர்ச்சுக்கு வந்தேன். அம்மா கேட்டாங்க, சயின்ஸ் டீச்சர் கிளாஸ் வைக்கலையா? அந்த டீச்சர் கிளாஸ் வைக்காங்க, நீ யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, டீச்சர் திருந்திட்டாங்கம்மா. திருந்தினது டீச்சர் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். எங்க குடும்பத்தில் முதல்ல ரட்சிக்கப்பட்டது என் தாயா. கர்த்தர் கிருபையா இன்னைக்கு வரைக்கும் எங்க குடும்பத்தில் 39 முழு நேர ஊழியர்களை எழுப்பி தந்திருக்கிறார். 39 முழு நேர பாஸ்டர் மாதிரி எழும்பி இருக்கிறாங்க. காரணம் எங்க தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற தாய் இடத்துல தொடங்கிட்டது. ஆண்டவர் எனக்கு சொல்லி சொன்னார், நீ என் சபைகிட்ட சொல்லு, ஜெப வீண் அல்ல சொல்லு, என் பிள்ளைகள்கிட்ட சொல்லு, அம்மாமார்கிட்ட சொல்லு, ஜெப வீண் அல்ல. குடும்பத்தில் யாரோ ஒருவருடைய ரட்சிப்புக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி தளர்ந்து போய் இருப்பீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு பகல், மன்னிங்கள், இன்னைக்கு பகல் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், உன்னுடைய ஜனத்திற்குள், உன்னுடையவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரும். ஒரு மாற்றம் வரும். யாரோ ஒரு நபரை சத்துரு கையில் எடுத்து சேட்டை பண்றான்ல, தேவ ஊழியன் அந்த பீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த நபரை கர்த்தர் ரட்சிக்கிறது மட்டும் இல்ல, ஊழியக்காரனாக்கி நிறுத்துவார். ஊழியக்காரனாக்கி நிறுத்துவார். உங்க குடும்பத்தில் யார் ஒருவருடைய ரட்சிப்பின் நிமித்தம் உங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறதோ, கர்த்தர் அனைத்துக்கும் ஏற்ற பலன்களை தருவார். பலன்களை தருவார். எழுந்திருப்போமா தெய்வ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாமா? எழுந்து நிற்கிற போதே அம்மா நான் சொன்னது மாதிரி நிற்கணும். எப்படின்னா, ஒரு குடும்பம் ஒரு வட்டம் அப்படின்னு வேகமா எழும்பி ஸ்தோத்திரம், வேகமா கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படி ஒரு குடும்பம் ஒரு வட்டமா நிற்கணும்னு ஸ்தோத்திரம். ஆமா, அசைய மாட்டேங்குதே, எலும்புகள் அசைய மாட்டேங்குதே, குடும்பங்கள் இணையும்படிக்கு சிலர் எட்டி பாக்கி இங்கேயா அங்கேயா எங்கன்னாலும் சரி, இந்த பக்கமா அந்த பக்கமா, சீக்கிரம் குடும்பங்கள் ஆகுங்க பார்ப்போம். ஆண்டவரே ஒரு அசைவு வரட்டும். ஸ்தோத்திரம். சகோதரிகள் மூவ் பண்றாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரர்கள் மூவ் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பம் ஒரு வட்டம். நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சு அப்படியே ஜெபத்தில் இணைஞ்சிக்கணும்னா, யாரும் தனியா நிற்க கூடாது, யாரும் தனியா நிற்க கூடாது. ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள 1000 குழப்பம் இருக்கட்டும், குழப்பத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. என்ன இங்க வாங்க, ஐயோ பின்ன போறீங்களே, இங்க முன்ன நிறைய இடம் இருக்கு, வாங்க பிரதர் முன்ன வந்துருங்க, முன்ன நிக்கிற நீங்க முன்ன வந்துருங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ஆமா, முன்ன வந்து ஒரு குடும்பம் ஒரு வட்டமா நில்லுங்க, ஒரு வட்டமா நில்லுங்க. என்ன, ஆமா, கணவன் மனைவி கை பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் கை பிடிக்கணும். என்ன, கணவன் மனைவிக்கு இடைய பிள்ளைகளை வைக்கப்படாது. ஸ்தோத்திரம். வேகமா வேகமா சேர்ந்துட்டீங்களா? இன்னும் இங்க முன்ன இடம் இருக்குது. அம்மா
இங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க, இங்க முன்ன வந்துருங்க, ஃப்ரண்ட்டுக்கு வந்துருங்க, ஃப்ரண்ட்ல வந்துருங்க. நீங்க முன்ன வந்தா தான் மற்றவங்க எல்லாம் முன்ன வருவாங்க. வாங்க, முன்ன வருகிறவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க பின்னெல்லாம் போய் வெளியெல்லாம் நிக்க கூடாது. எல்லாம் ஆலயத்துக்கு உள்ளதா இருக்கணும். அவ்வளவு பேரும் உள்ள இருக்கணும், சர்ச்சுக்கு உள்ள இருக்கணும். இங்க பீடத்துக்கு பக்கத்துல நிறைய இடம் இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த இடத்துல வச்சிருக்கிற மகிமைக்கு யாரை நியமிச்சீங்களோ அவங்கள கூட்டு வாங்கப்பா. கர்த்தர் நல்லவர். சரி, சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க, வேகமா வாங்க, வாங்க வாங்க. அம்மா முன்ன வாங்க. நீங்க குடும்பமா நிக்கிறவங்க ஃப்ரண்ட்ல வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, எல்லாரும் முன்ன வாங்க. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறோம் பாருங்க. வாங்க அம்மா, இந்த நடுவுல நிக்கிற இங்க வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க பாப்பா, வேகமா வாங்க. தோத்துறோம். யாரும் தனியா நிக்க கூடாதுன்னு ஒரு 5 நிமிஷம் இதுவரை இல்லாத ஒரு பெரிய அபிஷேக தொடுதல், அக்கினி தொடுதல் உங்க குடும்பத்துக்குள்ள பாய போகுது. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள பாய போகுது. ரவுண்டா நிக்கிறீங்களா? ஒரு குடும்பம் ஒரு வட்டமா நிக்கிறீங்களா? ஆமா, அப்படி நீளமாலாம் நிக்க கூடாது. எல்லாம் உங்க குடும்பம் மட்டும் கை கோர்த்து நிக்கணும். 2 பேர் இருந்தா 2 கையும் பிடிச்சு நிக்கணும். 2 பேர் மட்டும்னா 2 கையும் பிடிச்சு நிக்கணும். ஸ்தோத்திரம். அதுல ரொம்ப அவசியம் கணவன் மனைவி கை பிடிச்சு நிக்கணும். உங்களுக்கு இடைய பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. கணவன் மனைவி கைப்பிடிச்சு நிக்கணும். கண்களை மூடி அன்றைய நல்ல சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொன்னார், மாறாதவைகள் மாறும், மாறாதவைகள் மாறும். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தையை சொல்லுங்க. மாறாதவைகள், மாறாதவைகள். ஹரபனா கந்தலதனரமா ரிபலஹதுனா சந்துரியாத்தலரப. ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. எது இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல மாறலையோ, இப்போ நீங்க கை கோர்த்து ஜெபிக்கிற இந்த நேரம் மாற்றம் சம்பவிக்க தொடங்குகிறது. மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை, மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை. நீங்க ஆலயத்துல கடைசியில் இருக்கலாம், எங்க இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை நீங்க இருக்கிற இடத்தை பலமாக மூடுகிறது, பலமாக மூடுகிறது. இதுவரை இல்லாத ஒரு பரலோக பிரசன்னம் கை கோர்த்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளுகிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாவை அடக்கி இருக்காதீங்க. என்ன, ஒருவேளை கர்த்தர் உங்களை தமிழ்ல ஜெபிக்க வச்சா தமிழ்ல ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்க வச்சா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. சிலருடைய நாவல இப்போ ஒரு யுத்த பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு யுத்த பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க குடும்பத்துக்கு எதிராக இதுவரைக்கும் சில முடக்கங்களை கொடுத்த ஆவிகள், முடக்கி வைத்த வல்லமைகள், எழும்ப விடாத வல்லமைகள், பிரகாசிக்க விடாத வல்லமைகள் இப்போ 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 நல்ல ஆவியில நிரம்பி கையை பிடிச்சுக்கிட்டு கையை விட்டுறாம let the anointing flow. விட்டு விக்கிற அபிஷேகம் பாயட்டும், பாயட்டும். மல்லோ ரோபோ நியாதி ராமா ரிமனா கந்தல தரபா ரெக்கமா ஹந்தல பௌர ஹந்தல ரபா ஜிமனே ரெகலமன் யந்தரபா. பிரதர் ஜெர்மனிங்க, வாயை மூடி நிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும், இந்த பகல் மாற்றம் வரட்டும். குடும்பத்தை இதுவரை தொடர்ந்த அந்த காட்டு, அந்த காட்டு, அந்த பலவீனா உடையட்டோ, உடையட்டோ. மருதலடனா ரிகல பதியம் தியலர படஹத்தலரபா ஷன்மர பௌதன ஹந்தர தியக்கலபதனரபா லிபரக்கத்தரபா நிகக்கலபன ஹதுரபதியந்தலரபா லேரப நமரியந்தலரபா. சிலருடைய நாவ தீர்க்க தரிசன அபிஷேகத்தால கர்த்தர் நிரப்புகிறார். உங்க குடும்பத்துக்கு மேல நீங்க ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸ் பேச தொடங்குறீங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தை சிஸ்டர் அடக்காதீங்க. கர்த்தர் கொடுக்கிற அந்நிய பாஷை இப்ப பேசுங்க. ஸ்பீக் அவுட், பேசுங்க பிரதர், பேசுங்க. சும்மா நிக்காதீங்க. ஓலோ ரோத்தனோ ரெஹென்கெனமே ஆரபனா ஹகனமா ஷகதரலே லிபரா கதுரபோ நிமனஹந்தர லியத்தரபா லகதுரபதினமா. கரங்களை கோர்த்திருக்கிற வேளையில கர்த்தர் எனக்கு சொல்றார், சில குதிரைகளை வெளியேற்றுகிறேன். குதிரைகள் வெளியேறுகிறது. சிவப்பு குதிரைகள், பிரிவினையின் ஆவிகள், பிரித்து வைத்த ஆவிகள்,
சமாதான கேட்ட கொண்டு வந்த ஆவி இப்போ கையை பிடிச்சு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும்னு ஜெபிக்கும் போது அந்த சிகப்பு குதிரை யாருக்குள்ள இருந்தாலும் எந்த குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் right now we command கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் leave the people, leave the family, leave the life. ஜீவியத்தை விட்டு வெளியேறு, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். பிரிவினையின் ஆவிகள் வெளியேறு, வெளியேறு. போரோ நேனமரியம் தலரபா எரிச்சல பகைமைய விரோதத்தை விதைக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. கை கோர்த்திருக்கிற போது மங்கின நிறமுள்ள ஆவிகள், மரண நினைவுகளை கொடுக்கிற ஆவிகள், வீட்டுக்குள்ள எழும்பி இருக்கிற மரண ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், விடாதீங்க விடாதீங்க பிரதர். உணர்றீங்கல்ல இது ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்து உணர்றீங்கல்ல, இப்ப மேற்கொள்ளுங்க, இப்ப மேற்கொள்ளுங்க, இப்ப மேற்கொள்ளுங்க. மரணத்தின் ஆவி, கொலைவெறியின் ஆவி, தற்கொலையின் ஆவி, ஜீவனத்துக்கு மோசம் விளைவிக்கிற ஆவி வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். ரொம்ப முக்கியமா கர்த்தர் எனக்கு சொன்னது ஸ்தோத்திரம், கருப்பு குதிரை, தரித்திர ஆவி, குடும்பத்தை கடனுக்குள்ளே வைக்கிற ஆவிகள், இழப்புக்குள்ளே வைக்கிற ஆவிகள். இங்க எந்த குடும்பம்லாம் கடனுக்குள்ள இருக்கோ கை கோர்த்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை அந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிற கிரியைகள், ஆசீர்வாதத்தை தங்க விடாத கிரியைகள், கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்க விடாத கிரியைகள், கடனுக்கு மேல கடன் ஆக்குகிற கிரியைகள் இப்போ இப்போ ஜனங்கள் ஆவியில ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது let the families be delivered. குடும்பம் விடுவிக்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும். பூரா லகரபா நிமரகதல பனரபலக திரபலஹதரபா ஷேரபன மஹதலபரா ரெக்கே தேரலியந்தரபா குரு கொலரபஷந்தரபா நிமரதலரதியந்தரபலகதரபா நேரதலரோ ಕ್ಲರಕ್ಕೆ ಶೇಖರದನಿ ಅಂದರಬೆ ಮೆಲ್ಬರಬೋದರದಿ ಅಂದರಬ ರೀಬಾರರಿ ಅಂತರಬ லிகத்தரபரி அந்தரப லுதனகந்தரப. கணவன் மனைவி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்றீங்களா? 60 வினாடி 60 வினாடி நமக்கு நேரம் இல்லை. ஒரு நிமிஷம் கணவன் மனைவி ஏதோ ஒரு கை பிடிச்சிருக்கிறீங்களே, now pray for each other. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பை உடைக்கிற கிரியைகள், ஐக்கியத்தை சிதைக்கிற கிரியைகள், கணவன் மனைவியை ஒற்றுமையா இருக்க விடாம தடுக்கிற ஆவிகள் விலகட்டும். ஒருவருக்கொருவர் இருக்கிற மனஸ்தாபங்கள் மாறட்டும். ஆமென். கணவரே உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு தெய்வீக வல்லமை ஒருவருக்குள்ள இருந்து இன்னொருவருக்குள்ள பாய்கிறது. இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக ஆமென் ஐக்கியத்தை, பந்தத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரு பெரிய ஆவிக்குரிய பந்தத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ரிபக்கரதலதகதி அந்தலதரபலகதரப ரினமலப ஷகதரதி அந்தலபரகதலரி அக்கத்தலரப லன்னுரபோதிரபலஹாதரதி அந்தலரதோ லேரபேரி அந்தரபலகதரப அல்லரபோதி அந்தரப. பெற்றோர் உங்க பிள்ளைகள் மேல உங்க கையை வச்சு நீங்க அவங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. பிள்ளைகள் தலையில கையை வச்சு பிளஸ் பண்ண போறீங்க. என்ன? ஆமா, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. பிள்ளைகள் மேல கையை வச்சு ஒரு பலத்த அபிஷேகத்தை இப்ப உணர்றேன். தலைமுறைகளுக்குள்ள பெரிய மாற்றத்தை கர்த்தர் இன்னைக்கு பகல் சம்பவிக்க பண்றத உணர்றேன்.
லிபரா கனதி அந்தரபா. உங்களுக்கு பிள்ளை மேல ரொம்ப பாசம் இருக்குன்னா உங்ககிட்ட அணைச்சி வச்சு நீங்க ஆசீர்வதிக்கலாம். இப்போ உங்க வாயில உங்க பிள்ளைக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் உண்டாகணுமோ நீங்க சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. உங்க பிள்ளைக்கு என்னெல்லாம் நன்மைகள் உண்டாகணுமோ சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மறுரூபம் இந்த ஜெபத்தை பெற்றோர் செய்கிற போது கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பெற்றோர் செய்கிற போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இப்ப தொடுது, இப்ப தொடுகிறது, இப்ப தொடுகிறது. பெற்றோரே மன நிறைவோடு ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைக்குள்ள என்ன நடக்கணுமோ அதை ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்குள்ள வியாதிகள் இருக்குன்னா சுகத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்குள்ள ஞான குறைவு இருக்குன்னா தெய்வீக ஞானத்தை பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல குறைந்திருப்பாங்கன்னா நீங்க ஜெபிக்கும் போது பிள்ளைகள் அக்கினியால் தொடப்படுவார்கள், பிள்ளைகள் அபிஷேகிக்கப்படுவார்கள், பிள்ளைகள் புதுப்பிக்கப்படுவார்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ரேனமஷ்யந்தலரஹதலரபா ரபலகதரபனி அந்தலபதியாக்கலதரபா ரேகதலரி அந்தரபலோரகரோஷி அந்தரலதரபா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். குடும்பமாய் கை கோர்த்து இந்த ஒரு வரியை பாடி நான் பாஸ்டர் ஐயா கையில கொடுக்கிறேன். உங்க மேல என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபிக்கணுங்கிற ஒரு சில காரியங்களை ஆவியானவர் அவங்க உள்ளத்துல போட்டிருக்கிறாரு. குடும்பமா நீங்க நிக்கிற போது அருமையான ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஐயா தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபத்தின் போது பல நன்மைகள் உங்க மேல வந்து இறங்கும். இந்த திருச்சபையை பத்தி என்னை விட அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள நிறைய உங்க மேல பேசணுங்கிற வாஞ்சை, ஆவிக்குரிய தாகம் உண்டு. என்ன கைகோர்த்து இந்த பல்லவியை பாட போகிறோம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, மறவாமல் நினைக்கிறவர், நிறைவேற்றி முடிக்கிறவர். நீங்கள் அப்படியே குடும்பமாய் நிற்கிற போதே மீதமுள்ள நேரத்தை பாஸ்டர் ஐயா கையில் கொடுக்கிறேன்.